ஓகே ஓகே. ஹாய் கைஸ், நான் உங்கள் 90 டேஸ் கிராஷ் கோர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்கறது நாள் 38. கிட்டத்தட்ட இந்த 38 நாள் எடுக்கிறதுக்கு நான் கிட்டத்தட்ட 2-3 மாதம் மேலே எடுத்துக்கிறேன். செக். ஓகே, இனிமேல் ப்ராப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஓகே, பிகாஸ் எனக்கும் நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் அந்த மாதிரி எக்கச்சக்கமா அந்த மாதிரிலாம் நிறைய அடி மேலே அடின்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு போயிடுச்சு. ஓகேவா? சரி, ஓகேப்பா. இன்னைக்கு வெப்ப பொருட்களின் வெப்பப்படுங்க, அதாவது தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டருடைய பார்ட் 4. ஸோ இதுதான் இந்த லெசனுக்கான எண்டு பார்ட்டும் கூட. சரி, இதுதான் வந்து இந்த லெசனுக்கான எண்டு பார்ட்டும் கூட. இதுக்கு மேலே வந்து அடுத்து தெர்மோடைனமிக்ஸ், அதாவது வெப்ப இயக்கவியல், அப்புறமா வாயுக்களில் இயக்கவியல் கொள்கை முடிச்சுட்டு அப்புறமா அந்த அலைவுகள் அலைகள் 4 பாடம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து எவ்வளோ சீக்கிரம் முடிக்குமோ அவ்வளோ சீக்கிரத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம், முடிச்சுட்டு மூவ் ஆன் வித் நெக்ஸ்ட் லெசன்ஸ். ஓகே, சரி, ஓகேப்பா. அப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தா ஹீட் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது வெப்ப மாற்றம். ஓகே, நான் சொல்லுவாங்க வெப்ப மாற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அது என்ன ப்ரோ வெப்ப மாற்றம் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ வெப்பம் அப்படின்றது என்னது? வெப்பம் வந்து அதிக வெப்பநிலையிலேருந்து குறைவான வெப்பநிலைக்கு வந்து பார்த்தா ஸோ என்னது ஆற்றல் வந்து போனால் நகரும். சரி, ஆற்றல் என்ன பண்ணும், நகர்ந்து போகிறது. ஆற்றல் வந்து போனால் என்னது மாறுபடும். சரியா? அதான் அது வெப்பம். அதுதான் வந்து ஆக்சுவலி வெப்பம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அதே மாதிரி தான் வெப்பம் அப்படின்றது ஆற்றலுடைய ஒரு வடிவம். சரியா? அந்த ஆற்றல் வந்து வெப்பநிலை வேறுபாட்டின் காரணமா, அதாவது ஒரு இடத்துல அதிகமான வெப்பநிலை இருக்கு, இன்னொரு இடத்துல குறைவான வெப்பநிலை இருக்குது. அப்போ அங்கேருந்து இங்கே போகும் இல்லையா? ஸோ அங்கே ஹை டெம்பரேச்சர்லேருந்து லோ டெம்பரேச்சருக்கு என்ன ஆகும்? ஸோ என்ன பண்ணுவோம், வெப்பமானது மாறும். சரியா? வெப்பம் வந்து போனால் போகும். அப்படி போகிறத தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா வெப்ப மாற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அப்படி போகிறத தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வெப்ப மாற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. புரிஞ்சா? ஓகேவா? வெப்ப மாற்றம் அப்படின்றது என்னது? ஃபர்ஸ்ட் வெப்பநிலை வேறுபாட்டின் காரணமாக ஓகே, வெப்பநிலை என்னது? வெப்பநிலை வேறுபாடு ஒரு பொருளிலிருந்து இன்னொரு பொருளுக்கு என்ன படும், வெப்பமானது மாற்றப்படும். சரியா? வெப்பம் மாறுபடும் நிகழ்வு காரணமாக வெப்பம் மாறுபடும் நிகழ்வதான் நம்ம என்ன சொல்லுவோம், வெப்ப மாற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லுவாங்க? வெப்ப மாற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. புரிஞ்சா இல்லையா? எஸ், ஓகே. சரி, ஓகே. இந்த வெப்ப மாற்றம் இருக்கு இல்லையா? ஆக்சுவலி இந்த வெப்ப மாற்றம் வந்து பார்த்தா மொத்தம் 3 விதமான வெப்ப மாற்றம் இருக்குது. ஓகே, இந்த வெப்ப மாற்றம் அல்லது வெப்ப பரிமாற்றம் கூட சொல்லலாம். இந்த வெப்ப மாற்றம் வந்து பார்த்தா 3 விதமான வெப்ப மாற்றம் இருக்குது. ஓகே, ஒன்று வந்து பார்த்தோன்னா சொல்றேன்வா. ஒன்று இங்கிலீஷ்ல சொல்லணும்னா கண்டக்ஷன், ஓகே, கன்வெக்ஷன் அண்ட் ரேடியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? கண்டக்ஷன், கன்வெக்ஷன், ரேடியேஷன். நான் இங்கிலீஷ் எழுதி போட்டு தமிழ்ல சொல்றேன். ஓகே, வெப்ப மாற்றம் எத்தனை இருக்குது? 3 இருக்குது. சரியா? ஒன்றுனாது கண்டக்ஷன், ஆக்சுவலி கண்டக்ஷன். ரெண்டாவது என்னன்னு பார்த்தோன்னா கன்வெக்ஷன். ஓகே, மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ரேடியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஓகே, கண்டக்ஷன் அப்படின்றது என்னது? அது கண்டக்ஷன் அப்படின்னா வெப்ப கடத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல என்னன்னு சொல்லுவாங்க? வெப்ப கடத்தல்னும். சரியா? கன்வெக்ஷன் அப்படின்றது என்னன்னா வெப்ப சலனம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? வெப்ப சலனம் அப்படின்னுவாங்க. ஸோ இது இங்கிலீஷ் வேர்டு தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அதனால தான் நான் இந்த இங்கிலீஷ் தமிழ்னு சொல்லிட்டு எழுதி போனேன். கடைசியாக வந்து போனால் வெப்ப கதிர்வீச்சு. ரேடியேஷன் அப்படின்றது என்னன்னா வெப்ப கதிர்வீச்சு. இந்த 3 முறையில் வந்து போனால் பரவும். ஓகே, இந்த 3 முறையில் ஆக்சுவலி என்ன பண்ணும், ஸோ பரவும். ஓகேவா? இங்க ஆக்சுவலி வந்து இங்க சிலபஸ்ல என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா கண்டக்ஷன் மட்டும்தான் இருக்கு. கன்வெக்ஷனும் ரேடியேஷன் டெலிட்டட். இருந்தாலும் நான் வந்து உனக்கு அதை இருந்தாலும் நான் என்ன பண்ணேன், அதை வந்து உனக்கு சொல்லி கொடுக்குது. சரியா? இருந்தாலும் அதை என்ன பண்ண உனக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். ஓகே, சரி, ஓகே. இந்த கண்டக்ஷன் இருக்குல்ல, இங்க இந்த வெப்ப கடத்தல் இருக்குது இல்லையா? இந்த வெப்ப கடத்தல் வந்து பார்த்தா எதில் வந்து பார்த்தா ரொம்ப முக்கியமானா மெயின்லி சாலிட். சரியா? அதாவது சாலிட்னா திடப்பொருட்கள்ல வந்து பார்த்தா இந்த கண்டக்ஷன் அப்படின்றது நடக்கும். எந்த பொருட்கள்ல நடக்கும்? திடப்பொருட்கள் இருக்கு இல்லையா? அந்த திடப்பொருள்ல வந்து பார்த்தா கண்டக்ஷன் அப்படின்னு நடக்கும். சரியா? கன்வெக்ஷன் அப்படின்றது வந்து பார்த்தோன்னா கன்வெக்ஷன், அதாவது வெப்பசலனம் அப்படின்றது எங்க நடக்கும்னு பார்த்தோன்னா திரவ பொருட்கள்ல, பெரும்பான்மையான திரவ பொருட்கள்ல வந்து வெப்பசலனம் நடக்கும். இதுக்கு வந்து பார்த்தா எந்த விதமான ஒரு என்ன சொல்றது எதுவுமே தேவையில்லை. சரியா? எதுவுமே தேவையில்லைன்னு எந்த ஒரு ஊடகமும் தேவையில்லை அதுக்கு. ஓகேவா? ஆனா மற்ற ரெண்டுக்கு வந்து பண்ணா ஊடகம் வந்து தேவை. ஸோ வெப்ப கடத்தலுக்கு திடப்பொருள் தேவை, கன்வெக்ஷனுக்கு என்ன தேவை, திண்ம பொருள் வேணும். சரியா? ஓகேவா? இப்போ நான் இந்த கண்டக்ஷனை பத்தி உனக்கு தெளிவா சொல்றேன். சரியா? வெப்ப கடத்தல் இருக்குல்ல, அந்த வெப்ப கடத்தலை பத்தி உனக்கு நான் கொஞ்சம் தெளிவா வந்து விளக்கதான்பா. வெப்ப கடத்தல். சரியா? சரி, ஓகேவா? வெப்ப கடத்தல்லாம் உனக்கு நான் வந்து தெளிவா சொல்றேன். வெப்ப கடத்தலை பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்தோன்னா என்ன தெரியுமா? ஸோ இது வந்து ஸ்டெடி ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது ஸ்டெடி ஸ்டேட்? அதாவது
வெப்பநிலை வேறுபாட்டின் காரணமா பொருட்களுக்கு இடையே அதாவது தொட்டு நிற்கும் சரியா, பொருட்களுக்கு இடையே நேரடியாக வெப்ப பரிமாற்றம் நிகழ்வுக்கு தான் வந்து வெப்ப கடத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா. அதாவது இது வந்து ரெண்டு பொருள் வந்து ஒன்னோட ஒன்று டச் ஆகி நிற்கும் போது தான் இந்த வெப்ப கடத்தல் அப்படின்னு நடக்கும். சரி ஓகேடா வாடா. இந்த கண்டக்ஷன்ல ஓகே இங்க நான் ஒரு விஷயத்த சொல்லணும். ஸ்டெடி ஸ்டேட் அப்படின்னா இங்க நிலைப்புத்தன்மைன்னு சொல்லுவாங்க சரி. ஸ்டெடி ஸ்டேட்னா வந்து எனக்கு தமிழ்ல என்னன்னு சரியா தெரியல, ஆனா நிலைப்புத்தன்மையும் ஸ்டெடி ஸ்டேட் இருந்து அப்படின்னு தான் சொல்லுவாங்க சரி. ஸ்டெடி ஸ்டேட் அப்படின்னா என்னது? நிலைப்புத்தன்மை. ஸ்டெடி ஸ்டேட் அப்படின்னா என்னதுப்பா? நிலைப்பு தன்மை ரைட்டா. சரி ஓகேவா. இப்போ இந்த நிலைப்புத்தன்மையை பத்தி பேசணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயம் இருக்குது சரியா. நிலைப்புத்தன்மை முதல்ல இந்த வெப்ப கடத்தல பேசுறதுக்குள்ள நான் நிலைப்புத்தன்மையை பத்தி பேசியாகும் கண்டிப்பா. இந்த நிலைப்புத்தன்மையில ஸ்டெடி ஸ்டேட்ல வந்து பார்த்தோன்னா வச்சுக்கேன் இந்த வெப்ப கடத்தல வித்து ஓகே இது வெப்ப கடத்தல் தான். வெப்ப கடத்தல நாங்கள் இந்த நிலைப்புத்தன்மையை பத்தி நான் கொஞ்ச நேரம் பேசுறேன். இந்த நிலைப்புத்தன்மை இருக்குல்ல, இந்த நிலைப்புத்தன்மை பார்த்தோம் அப்படின்னா சரியா எவ்வளோ ஹீட் அதாவது எவ்வளோ வெப்பநிலை உள்ள போச்சோ அதே அளவுக்கு வெப்பநிலை வந்து இருக்கணும். அதுதான் வந்து ஆக்சுவலி ஸ்டெடி ஸ்டேட் அப்படின்னு சொல்றது ஓகே. அது இதை பேஸ் பண்ணி தான் வந்து ஆக்சுவலி வெப்ப கடத்தலும் நடக்குது. இந்த ஸ்டெடி ஸ்டேட்டை பேஸ் பண்ணி தான் வெப்ப கடத்தல் அப்படின்னு தான் நடக்குது. வெப்ப கடத்தல் என்ன சொல்லுது அப்படின்னா எவ்வளோ வெப்பநிலை வெப்பம் உள்ள போச்சோ அதே அளவுக்கு வெப்பம் வந்து பண்ணா வெளியே வரும் ஓகேவா. அது வந்து தெளிவா நான் உனக்கு விளக்குறேன் வா. இந்த ஸ்டெடி ஸ்டேட்ல பார்த்தோன்னா ஸ்டெடி ஸ்டேட்ல எவ்வளவு வெப்பம் உள்ளே சென்றதோ அதே அளவு வெப்பம் வெளியேறும். அதுதான் ஸ்டெடி ஸ்டேட் சொல்லுது. அதே அளவு வெப்பம் வெளியேறும் ஓகேவா. அதுதான் வந்து பண்ணா வெப்ப கடத்தல் அப்படின்னு சொல்லுது சரியா. சரி ஓகே. இங்க ஸ்டெடி ஸ்டேட்ல பார்த்தோன்னா இந்த நிலைப்புத்தன்மை அதாவது ஸ்டெடி ஸ்டேட்னு சொல்லிட்டு ஒன்று சொன்னோம்ல, இந்த ஸ்டெடி ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இங்க ஸ்டெடி ஸ்டேட்ல முன்னாடி வெப்பநிலை இருக்குல்ல, ஸோ வெப்பநிலை வந்து பார்த்தா உனக்கு வந்து என்னவாகுது? மாறிலியா இருக்காது சரியா. வெப்பநிலை என்னவாகுது? மாறிலியா இருக்காது ஓகே. வெப்பநிலை இங்க என்னவா இல்லை? மாறிலியா இல்லை. இதோ மாறிலியா இல்லைன்னா எப்படி இப்போ உள்ள எவ்வளவு போச்சோ அதே அளவுக்கு வெளியே வந்திருக்கு அப்படின்னா இப்போ கரெக்டா சொல்லணும்னா வெயிட் நான் சொல்றேன் இது ஓகே. வெப்பநிலை ஆக்சுவலி இங்க வந்து மாறிலியா இல்லை. ஆனா வந்து இப்போ இங்க பாரு இந்த இடத்துல நான் வந்து ஒரு ஏதோ ஒன்று வச்சிருக்கேன் சரியா. ஒரு இதை வச்சிருக்கேன் சரியா. இந்த இடத்துல வெப்பநிலை வந்து பண்ணா 20 டிகிரி செல்சியஸ், இங்க 19, இங்க 18, இங்க 17, 16 கடைசியா வச்சுருக்கேன் ரைட்டா. இங்க நான் வந்து பண்ணா கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் நான் வந்து கொஞ்சம் என்ன சொல்றேன் வெப்பநிலை வந்து இங்க கொஞ்சம் கொடுக்குறது சரியா. அப்ப இங்க என்ன ஆகும்? ஸோ 20ல இருந்து என்ன பண்ணும்? 19 வெப்பநிலை போகுமா? கம்மியா அதாவது அதிகமான இடத்துல இருந்து கம்மியான இடத்துக்கு வெப்பம் வந்து பண்ணா போகும். வெப்பம் ஆகுது, பரிமாற்றம் நடக்கும் சரியா. அப்ப இங்க என்ன நடக்குது பாரு. அப்ப 20ல இருந்து 19க்கு போகும், 19ல இருந்து என்னது 18க்கு போகும், 18ல இருந்து 17க்கு போகும், 17ல இருந்து 16க்கு போகும். ஆனா வெளியேறக்கூடிய வெப்பத்தின் அளவு அப்படின்னு பார்த்தோன்னா என்னவா இருக்கும்? சமமா இருக்கும். வெளியேறக்கூடிய அதாவது உள்ள எவ்வளவு கொடுத்தோமோ அதே அளவுக்கு வெப்பம் வந்து பண்ணா என்ன வெளியவும் வரும். உள்ள எவ்வளவு கொடுத்தோமோ அதே அளவுக்கு வெப்பநிலை வந்து வெளியவும் வரும். ஏன்னு பார்த்தோன்னா இந்த ஒரு குறிப்பிட்ட பரப்பு ஒண்ணு இருக்குது இல்ல, இந்த குறிப்பிட்ட அதாவது ஒரு குறுக்குவெட்டு பரப்பு ஒண்ணு இருக்கும் சரியா. அந்த குறுக்குவெட்டு பரப்புல இருக்கக்கூடிய இங்க ஸ்டெடி ஸ்டேட்ல டெம்பரேச்சர் நாட் கான்ஸ்டன்ட். மொத்தமா சிஸ்டத்துக்கு சொல்லணும்னா இங்க வந்து வெப்பநிலை ஆக்சுவலி மாறிலி கிடையாது ஓகேவா. அந்த குறுக்கு வெட்டு பரப்பின் வழியே சென்ற வெப்பநிலை ஆனா என்னவா இருக்கும்? ஸோ கான்ஸ்டன்டா இருக்கும். ஸோ அதனாலதான் வந்து எவ்வளவு உள்ள கொடுக்கணுமோ அதே அளவுக்கு வெளியே வருது. புரியுதா நான் சொல்றது என்னன்ட்டு? புரியும்னு நினைக்கிறேன் சரியா. அதாவது குறுக்கு வெட்டு பரப்பில் வெப்பநிலை மாறிலி சரியா. வெப்பநிலை எப்படி இருக்கும்? எனக்கு மாறிலியா இருக்கும். அதாவது டெம்பரேச்சர் வந்து போனா கான்ஸ்டன்ட். டெம்பரேச்சர் இங்க என்னவா இருக்கும்? கான்ஸ்டன்டா இருக்கும். புரியுதா? ஏதாச்சும் டவுட் இருக்கா? எஸ், டவுட் இருக்காது ஓகே. அப்ப இந்த ஸ்டெடி ஸ்டேட் அதாவது இந்த நிலைப்புத்தன்மை என்ன சொல்லுது? நான் இங்க வந்து பண்ண நிலைப்புத்தன்மையை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். இந்த கண்டக்ஷனை நான் பத்தி பேசல, வெப்ப கடத்தலை பத்தி பேசிட்டு இல்லை. நம்ம நிலைப்புத்தன்மையை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். நிலைப்புத்தன்மையை பத்தி பேசிட்டு இல்லை சரியா. புரியுதா? ஓகே. அப்போ உள்ள எவ்வளவு வந்துச்சோ அதே அளவுக்கு என்ன ஆகும்? ஸோ வெளியே போயிருக்கும். அதான் வந்து இந்த நிலைப்புத்தன்மை அதாவது ஸ்டெடி ஸ்டேட் அப்படின்னு சொல்லுது சரியா. கிளியரா இல்லையா? எஸ், கிளியர் ஐ திங்க். ஓகே, கிளியர்னு நினைக்கிறேன் சரியா. நான் இவனை எதை பத்தி பேசினா வெப்ப கடத்தலை பத்தி பேசலடா. நான் ஃபுல்லாவே ஸ்டெடி ஸ்டேட்டை பத்தி தான் அதாவது நிலைப்புத்தன்மையை பத்தி மட்டும் தான் நான் பேசியிருந்தேன். வெப்ப கடத்தலை பத்தி நான் இங்க பேசல ஓகே. இப்போ அடுத்து நான் பேச போறது என்னன்னா வெப்ப கடத்தலை பத்தி தான் பேச போறேன். வெப்ப கடத்தல் அப்படின்றது என்னன்னா திடப்பொருட்கள்ல நடக்கும். அதுவா நான் சொல்றேன், பொறுமையாவா சொல்றேன் சரியா. ரைட்டு.
இப்போ பார்க்கறது என்னன்னா வெப்ப கடத்தல். வெப்ப கடத்தல் சரியா? ஓகேப்பா. ஸோ இந்த வெப்ப கடத்தலை பொறுத்த வரைக்குமே வந்து ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் ஒன்றும் கிடையாது சரியா? இப்போ நீ வந்து உங்க வீட்டில் வந்து பார்த்தா வச்சுக்கோங்க, ஸோ குழம்பு வச்சுன்னு இருக்கு சரியா? பசங்களா இருந்தாலும் சரி பொண்ணுங்களா இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் எல்லாமே இப்போலாம் குழம்பு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் கூட எங்கள் வீட்டில் சாப்பாடுலாம் சம்டைம்ஸ் செஞ்சு சாப்பிட்ருக்கேன். ஓகே, செஞ்சு சாப்பிடுவோம் தானே, எல்லாமே பிடிக்கலன்னா ஏதாவது சாப்பாடு செஞ்சு சாப்பிடுவோம் கண்டிப்பாக. ஆமாம் தானே? ஆமாவா? ஸோ இது என்னது அந்த வானா சட்டி, இது வந்து ஏதோ குக்கர்னு வச்சுக்கோ. ஓகே, இது என்னது குக்கர். இது என்னது குக்கர் இப்படி இருக்குது ரைட்டா? இந்த குக்கரில் என்ன பண்ணுற, ஸோ ஒரு கரண்டியை விட்டு என்ன பண்ணுற கிண்டிட்டு இருக்கு. கரண்டியை விட்டு என்ன பண்ணுற இப்படி கிண்டிட்டு இருக்கு. இப்போ என்ன ஆக்சுவலி காமெடி என்னன்னு பார்த்தோன்னா, ஓகே இப்போ நீ என்ன பண்ண டக்குன்னு வந்து உன் ஃப்ரெண்டு வந்து கால் பண்ணான் சரியா? பசங்களா இருந்தால் ஆளு கால் பண்ணுவான்னு வச்சுக்கேன். ஓகே, பொண்ணுங்களா இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆளு கால் பண்ணால் அப்படி ஜாலியாக பசங்க. இப்போ நான் ஏதாச்சும் நீ ஏதாச்சும் ஏதாவது பசங்க ஏதாவது பார்த்துருந்தீங்கன்னா நீ குழம்பு வச்சுன்னு இருப்ப, டக்குன்னு ஆள் கால் பண்ணுறா, நீ என்ன பண்ணுவ அப்படியே எந்திரிச்சு அப்படியா சரி ஓகே அப்படியா ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு பேசின்னு என்ன பண்ணுவேன் ஜாலியாக அப்படி பேசின்னு போயினே இருப்பியா? ஜாலியாக என்ன பண்ணிட்டே இருப்ப, பேசிட்டு போயிட்டே இருப்ப ரைட்டா? பேசிட்டு போயிட்டு 10 நிமிஷம்லாம் கால் மணி நேரம் கழிச்சு ஸோ ஃபோன் பேசியெல்லாம் முடிச்சு வச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் வந்து என்ன பண்ணுவேன், இந்த இதை வந்து நீ டச் பண்ணுவ சரியா? தொடரும்போது ஐயோ சுட்டுச்சு, அம்மா சுட்டுச்சு, அப்பா சுட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கத்துவேன். ஆமாவா? அப்படிதானே? கத்துவியா இல்லையா? ஏன் கண்டிப்பா என்ன பண்ணுவேன், கத்துவேன் சரியா? அப்ப இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஹீட் டிரான்ஸ்ஃபர் நடந்திருக்கு. எப்படி ஹீட் டிரான்ஸ்ஃபர் நடந்திருக்குன்னா, இப்போ இதுல வந்து பார்த்தா மாலிகூல்ஸ் இதுல வந்து பார்த்தா இந்த கரண்டியில மூலக்கூறுகள் வந்து இருந்திருக்கும் சரியா? மூலக்கூறுகள் வந்து இருந்திருக்கும் சரியா? இப்போ இந்த மூலக்கூறுகள் என்ன பண்ணுதுன்னா ஒன்னோட ஒண்ணு என்ன பண்ணுது, கொலிஷன் நடக்குது. அதாவது கொலிஷன் ஒன்னோட ஒண்ணு பண்ணா மோதுது சரியா? அப்படி மோதி என்ன ஆகுதுன்னா அந்த வெப்பமானது என்னது, ஸோ கடைசி வரைக்கும் இங்க வரைக்கும் என்ன ஆயிடுச்சு, பரவின்னு வந்துட்டு இருக்கும். ஓகே, அந்த வெப்பமானது என்ன ஆயிருக்கும், மேல வரைக்கும் பரவின்னு வந்துட்டு இருக்கும். புரியுதா? ஓகே, அது மூலக்கூறுகள் மோதுதானா அதுல ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான் இருக்கும். அந்த எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகும்னா வந்து அப்படியே டக்குன்னு சொல்லிட்டு என்ன ஆகும், ஸோ வைப்ரேஷன் நடக்கும் சரியா? அப்ப அது வைப்ரேட் ஆகுறதுனால அதுக்கு பக்கத்துல கூட எலக்ட்ரான் கூட என்ன பண்ணும், பக்கத்துல இருக்கக்கூடிய மூலக்கூறு கூட போயிட்டு அது என்ன பண்ணும், ஸோ மோதுது சரியா? அப்ப மோதி என்ன பண்ணுது, அடுத்த எனர்ஜி எனர்ஜி வந்து என்ன பண்ணுது, ஒரு லெவல்ல இருந்து இன்னொரு லெவலுக்கு என்ன பண்ணுது. இது ஒண்ணும் இல்லடா, இங்க பாரு, இதை ஜஸ்ட் சிம்பிளா சொல்லி கொடுக்குறேன். இந்த மாதிரி ஒண்ணு இருக்குது ரைட்டா? இதெல்லாம் எலக்ட்ரான் வந்து இந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கேன். எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்குது ஓகேவா? இங்க நான் ஹீட் வந்து இங்க கொடுக்குறேன், இந்த இடத்துல என்ன பண்ண ஹீட்டை வந்து நான் கொடுக்குறேன் சரியா? இங்க ஹீட்டை கொடுக்குறதுனால என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த எலக்ட்ரான் வந்து பண்ணா அதிர்வு வந்து இது கூட போய் மோதிடுச்சு சரியா? மோதின எலக்ட்ரான் என்ன பண்ணாது, சும்மா இல்லாம இது கூட போயிட்டு மோதி என்ன பண்ணுது, ஒண்ணு மோதிக்கும் போது எனர்ஜி ஆற்றல் என்ன பண்ணுது, ஒரு லெவல்ல இருந்து இன்னொரு லெவலுக்கு என்ன பண்ணுது, ஆற்றல் வந்து கொடுக்குது. கொஞ்சம் தம்முத்தோண்டு ஆற்றல் வெளியேறும் சரி, அதெல்லாம் வந்து அது வேண்டாம் ஓகேவா? அப்ப ஆற்றல் என்ன பண்ணுது, இங்கிருந்து இங்கன்னு சொல்லிட்டு பரிமாற்றம் நடக்குது. ஓகே, இங்கன்னு சொல்லிட்டு ஸோ பரிமாற்றம் நடக்குது சரியா? அப்ப இந்த கடத்துதல் அப்படின்றது எப்படின்னு பார்த்தோம்னா, கடத்துதல்ல வெப்ப கடத்தல்ல வெப்பம் எப்படி பரிமாற்றப்படுது, வெப்பநிலை வந்து எப்படி பரிமாற்றப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன். ஓகே, எப்படி பரிமாற்றப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஹீட் இஸ் டிரான்ஸ்ஃபர்ட் பை த கொலிஷன் ஆஃப் பார்ட்டிகிள் மீடியம் சரியா? அதாவது இங்கு வெப்பமானது துகள்கள் மோதிக்கொள்வதால் ஓகே, மோதிக்கொள்வதால் பரிமாறி கொள்ளப்படுகிறது. அதாவது ஸோ பரிமாற்றி கொள்கிறது. சரி, இப்படி வச்சுக்கலாம் ரைட்டா? ஓகே, பிகாஸ் அந்த தமிழ்ல வந்து எனக்கு ஆக்சுவலி இப்போ சும்மா உட்காந்து படிச்சுன்னு இருக்கு இல்லையா? ஸோ என்னுடைய ஸ்டடீஸ் பக்கம் போனோம்னா அப்படியே படிக்கிறதுனால வந்து ஸோ இங்கே என்ன நடக்குது, ஆக்சுவலி வந்து தமிழ் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நான் அந்த டெர்மினாலஜிஸ்லாம் மறக்குது எனக்கு ரைட்டா? ஸோ நிறைய வந்து மறக்குது சரியா? ஓகே, இதுதான் வந்து பண்ண வெப்ப கடத்தல். ஓகே, இதுல இந்த வெப்ப கடத்தலை பத்தி ஃபொரியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. யாராவது அவர் பேர் என்னது, ஃபொரியர் FOURI. ஓகே, எனக்கு சரியா வாயில வராது பிகாஸ் எனக்கு வந்து அந்த டங்க் ரொட்டேஷன் அப்படின்றது ப்ராப்பராக இருக்காது ஓகேவா? நான் பேசுறதை வச்சு மேக்ஸிமம் நிறைய பேர் இதை கண்டுபிடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. எனக்கு டங்க் ரொட்டேஷன் எனக்கு ப்ராப்பராக வராது. இந்த ஆர் லெட்டர், இந்த ராரி இதெல்லாம் சுத்தமாக வந்து இந்த லைன் எனக்கு சுத்தமாக வராது சரியா? மற்றபடி ஓகே, மற்றதெல்லாம் கரெக்டாக வரும். அதை தவிர மற்றபடி எல்லாமே கரெக்டாக வரும் ஓகேவா? அதை வச்சு நீ ஏதாச்சும் கமெண்ட் பண்ணுற, ஸோ கலாய்க்கிறதுனா கலாய்ச்சிட்டு போ, நீ சிரிக்கிறதுனா எனக்கும் வந்து அதில் ஏதோ ஒரு சந்தோஷம் தான் சரியா? ஓகே.
ஃபோரியர் லா ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். என்னது ஃபோரியர் கரெக்ட் தான் இந்த ஸ்பெல்லிங் ஃபோரியர். ஓகே, ஃபோரியர் என்னது வெப்ப பரிமாற்றத்தை குறித்த வெப்ப மாற்றம் குறித்த ஃபோரியரின் விதி. வெப்ப மாற்றத்தை குறித்து ஃபோரியர் விதி. ரைட்டா? ஓகே, ஃபோரியர் லா ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். ஓகே, ஃபோரியர் லா ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் தான் நான் வந்து இப்படி எழுதியிருக்கேன். சரியா? இவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இங்க வெப்பநிலை மாற்றம் அப்படின்றது. ஓகே, விச் மீன் இங்க வெப்பநிலை மாற்றம் இருக்கு இல்லையா, இங்கே வெப்பம் அப்படின்றது என்னன்னா ஸோ கியூ. சரியா? ஸோ கியூ அப்படின்றது வெப்பம் அப்படின்றது ஸோ சின்ன சின்ன தம்மு துண்டு வெப்பநிலை. ஓகே, குறிப்பிட்ட நேரத்துல எவ்வளவு வெப்ப பரிமாற்றம் நடக்குது அப்படின்றது மொத்த வெப்பம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு மனுஷன். ஓகேவா? இவர் இதை என்ன பண்ணாரு அப்படின்னா வச்சுக்கேன், இந்த இதை வந்து எக்ஸாக்டா எப்படி மாத்தினாருன்னா, ஓகே, KA இன்ட்டு DT by dx அப்படின்னு சொல்லிட்டு மாத்தினாரு மனுஷன். DT by dx அப்படின்னு சொல்லிட்டு மாத்தினாரு. ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. ஓகே, இங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. வா கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாமா? வா. சரியா? இங்க ஆக்சுவலி வந்து இங்க KA இப்படி எப்படி மாத்தினாரு, அப்போ Q is equal to என்னன்னு மாத்தினா dQ by dtன்னு சொல்லிட்டு தெரியும். சரி, அந்த dQ by dt எப்படி மாத்தினாரு மனுஷன், KA இன்ட்டு DT by dxன்னு மாத்தினாரா, DT by dx அப்படின்னு சொல்லிட்டு மாத்தினாரு. ஓகே, சரி, ஓகே. அப்போ இந்த KA DT by dx அப்படின்னு என்னன்னா வச்சுக்கேன், என்னுடைய வெப்பநிலை சாய்வு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டெம்பரேச்சர் கிரேடியன்ட். என்னது டெம்பரேச்சர் கிரேடியன்ட். ஓகே, டெம்பரேச்சர் கிரேடியன்ட்னா டெம்பரேச்சர் கிரேடியன்ட்னா வெப்பநிலை கிரேடியன்ட் அப்படின்னாவே சாய்வு, அதாவது செறிவு சாய்வு. ஸோ கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீ படிச்சிருப்ப. ஸோ இங்க வந்து டெம்பரேச்சர் கிரேடியன்ட் அப்படின்றது என்னன்னா வெப்பநிலை சாய்வு அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? சாய்வுனா என்னது, அதாவது ஒரு இடத்துல அதிகமா இன்னொரு இடத்துல கம்மியா இருக்கத்தான் வந்து பண்ணா சரி. வெப்பநிலை சரிவா சாய்வா என்னன்னு சொல்லிட்டு தெரியலையே. கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் அப்படின்னா வந்து செறிவு சாய்வு. சாய்வு தான் வெப்பநிலை சாய்வுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு இடத்துல வந்து ஸோ அதிகமா இருக்கு, இன்னொருத்தர் கம்மியா இருக்குது, அதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்லுவாங்க, சாய்வு அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த இடத்துல கே அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இடத்துல கே அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வச்சுக்கேன். ஓகே, தெர்மல் கண்டக்டிவிட்டி, அதாவது வெப்ப கடத்து திறன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அதாவது வெப்பத்தை கடத்தக்கூடிய திறனுக்கு வெப்ப கடத்த, அந்த பொருள் வந்து எவ்வளவு வெப்பத்தை வந்து தனக்குள்ள அலோவ் பண்ணுச்சு. ஓகே, தெர்மல் கண்டக்டிவிட்டி அப்படின்றது அந்த பொருள் வந்து பண்ணா என்னுடைய இப்போ வந்து எனக்குள்ள நான் எவ்வளவு வெப்பத்தை வந்து பண்ணா எனக்குள்ள நான் வர வச்சுக்கிறேன், எங்கிட்ட எவ்வளவு ஹீட் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றது வெப்ப கடத்துன்னு சொல்லுவாங்க. சரியா? புரியுதா? இப்போ புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். அதாவது அலோவ் பண்ணது. சரியா? ஓகே, நீ எவ்வளவு வேணா என்கிட்ட கொடு, நான் வந்து அதை வச்சுக்கிறேன், பொறுப்பா வச்சுக்கிறேன் அப்படின்றது வெப்ப கடத்துத்திறன். ஓகே, ஸோ கே அப்படின்றது இங்க வெப்ப கடத்துத்திறன். புரிஞ்சா? வெப்ப கடத்துத்திறன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? சரி, ஓகேப்பா. ஓகே. இதை நான் கொஞ்சம் இன்னும் கூட உனக்கு தெளிவா நான் இந்த பொறியியல் விதியை பத்தி நான் இங்க தெளிவா இருக்கலாம். சரியா? நான் வந்து ஒரு உருளை வடிவ ஒரு பொருளை வந்து நான் எடுத்துக்கிறேன். இதனால ஒரு உருளை வடிவ சிலிண்டர் டைப். ரைட்டா? ரைட். சரியா? ஸோ அப்போ இங்க பார்த்தோன்னா இந்த இடத்துல வந்து பண்ணா இங்க வெப்பநிலை. ஓகே, இங்க வந்து பண்ணா ஸோ கொஞ்சம் ஹீட் என்ன பண்ணிருக்கோம், நம்ம உள்ள வச்சிருக்கோம். அதே அளவுக்கு ஹீட் வந்து என்ன ஆகும், வெளியே வரும். ஸோ வெளியே வரும். சரியா? இந்த இடத்துல வந்து பண்ணா ரெண்டு இடத்துலையும் டெம்பரேச்சர் வந்து பண்ணா சேம் மெயின்டைன் பண்ணுது. இந்த இடத்துல T1 அப்படின்னு டெம்பரேச்சர், இங்க T2 அப்படின்னு டெம்பரேச்சர் என்ன பண்ணுது, கான்ஸ்டன்டா என்ன பண்ணிட்டு வருது, மெயின்டைன் பண்ணிட்டு வருது. அப்ப இதோடைய கடத்துத்திறன், வெப்ப கடத்துத்திறன் என்ன அப்படின்னு பார்த்தா கே அப்படின்ற வெப்ப கடத்துத்திறன் இருக்குது. இதோடைய நீளம் வந்து ஆக்சுவலி என்னது, எல். இதோட நீளம் வந்து ஆக்சுவலி எவ்வளவு, ஸோ எல் நீளம் வந்து பண்ணா இந்த உருளை வந்து பண்ணா எல் நீளத்துக்கு இருக்குது. ஓகேவா? இந்த உருளை என்ன நீளத்துக்கு இருக்குது, எல் அப்படின்ற நீளத்துக்கு இருக்குது. ஓகே, புரிஞ்சிச்சா? சரி, ஓகேவா? அப்போ இந்த இடத்துல பார்த்தோன்னா T1 வெப்பநிலை வந்து T2 விட என்னவா இருக்குது, அதிகமா இருக்குன்னு வச்சுக்கோ. T1 வெப்பநிலை T2 விட அதிகமா இருக்குது. அப்ப இங்க ஃபோரியர் லா அப்படின்றது என்ன சொல்லுது, அப்ப இந்த ஃபோரியர் விதி என்ன சொல்லுது சொல்லு பார்க்கலாம். அப்ப dq by dt சொல்லுவோமா, dq by dt. சரியா? ஆக்சுவலி இது மைனஸ் dq by dt, மைனஸ் dq by dt, மைனஸ் dq by dt. சரி, ஓகே, வா. மைனஸ் dq by dt. அப்ப மைனஸ் dq by dt அப்படின்றது என்னன்னு சொல்லலாம், நம்ம KA டிவைடட் பை KA இன்ட்டு
dt இருந்ததுன்னா டெல்டா டியா, அப்போ இங்கே என்னது t2 மைனஸ் t1 டிவைட் பை ஓகே dxக்கு பதிலாக இங்கே என்ன சப்ஸ்டியூட் பண்ணால் எல் அப்படின்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணேன். ஓகே ஆனால் ரைட்டா, ஸோ ஆக்சுவலி இங்கே மைனஸ் கேஏ, இங்கே என்னது மைனஸ் கேஏ சரியா. வா இங்கே இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா வச்சுக்கோங்க, இங்கே t2 ஆனது t1 விட அதிகமாக இருக்குது. இங்கே என்னவா இருக்குது t2 விட, அப்போ t2 விட t1 விட அதிகமாக இருக்குதுன்னா இங்கே நான் t1 அதிகமாக இருந்துச்சு, நெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கும், நெகட்டிவ் தானே அதிகமாக இருக்கும். அப்போ இந்த நெகட்டிவ் சேர்ந்தா ஸோ ப்ளஸ் ஆயிடுச்சு. அப்போ என்னது கேஏ இன்ட்டு t1 மைனஸ் சொல்லலாம் தானே t1 மைனஸ் t2 டிவைட் பை எல்னு சொல்லலாமா. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஃபார்முலா, ஞாபகம் வச்சுக்கோ, இதை மறக்காது. ஓகே, இது ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. ஆக்சுவலி நான் இதெல்லாம் ஏன் இப்படி நடத்தின்னு இருக்குன்னா உனக்கு ஸ்ட்ரெயிட் ஆன்சரா, சரி டைரக்ட் ஆன்சர் வேணுமா, ஓகே டைரக்ட் ஆன்சர் இருக்கு. சரி டைரக்டா என்ன பண்ணிடலாம், ஸோ ஸ்ட்ரெயிட்டா இதுதானா, டக்குன்னு போடு, இவ்வளவு தானா, போடுன்னு சொல்லி டைரக்ட் ஆன்சர் போடலாம். அவனுக்கு நிறைய கொஸ்டின் சரியா. இதுக்கு முன்னாடி இருக்க லெக்சர்ஸ்ல பார்த்தனா கூட நிறைய கொஸ்டின் எல்லாமே உனக்கு நான் அப்படிதான் பண்ணி கொடுத்து. ஓகே ரைட்டு. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. கரெக்டா தான் இருக்குதா? எஸ், எல்லாமே கரெக்டா இருக்கு சரியா. இங்க Q அப்படின்றத நான் எப்படி எழுதான்னு பாத்துக்கோ. இங்க நான் Q அப்படின்றத நான் இப்ப கொஞ்சம் மாத்தி எழுதுறேன். Q அப்படின்றத நான் எப்படி எழுதான்னு பார்த்தேன்னா சரியா, Qவை நான் இங்க எப்படி எழுதுறேன்னு பார்த்தேன்னா கரெக்டா இருக்குதா, இந்த கலர் கரெக்டா தான் இருக்குது. Q அப்படின்றத மைனஸ் டிடி டிவைட் பை கரெக்டா இல்லை, சேஞ்ச் பண்ணிக்கலாம். மைனஸ் டிடி டிவைட் பை dx டிவைட் பை kn எழுதலாமா, dx டிவைட் பை kn சொல்லிட்டு எழுதலாமா எழுதக்கூடாதா, எழுதக்கூடாதா, எழுதலாம் தானே, எழுதலாம் ரைட்டா சரியா. அதே மாதிரி இதை வேற மாதிரி இருக்குன்னா dt அப்படின்னு என்னது, ஸோ டெம்பரேச்சர் டிஃபரன்ஸா, அப்போ டெல்டா டி டிவைட் பை மைனஸ் ஆஃப் டெல்டா டி டிவைட் பை எல் டிவைட் பை கேஏன்னு எழுதலாமா, எல் டிவைட் பை கேஏ அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாமா எழுதக்கூடாதா. சரி ஓகேவா. இதோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தோன்னா இங்க எல் டிவைட் பை கேஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் எழுதலாம் இல்லையா. எல் டிவைட் பை கேஏ அப்படின்னு என்னன்னா வச்சுக்கோங்க, வெப்பத்தடை அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லுவாங்க, வெப்பத்தடை, அதாவது தெர்மல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது, வெப்பத்தடை. ஓகே, வெப்பத்தடை சரியா. ஸோ எல் பை கேஏன்றது என்னது, இங்க வெப்பத்தடை. ஆக்சுவலி இங்க பாரு, ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு டேர்ம் நம்மளுக்கு தெரியும் என்னது, ஸோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் டெல்டா வி ஈக்குவல் டு, அதாவது என்னது மின்னழுத்த வேறுபாடு டெல்டா வி சமம்னு தெரியும் எனக்கு. மின்னோட்டம் இன்ட்டு ரெசிஸ்டன்ஸ் தெரியுமா தெரியாதா. அப்ப இங்க மின்னோட்டம் ஐ அப்படின்னு என்னன்னு சொல்லலாம், டெல்டா வி பை ஆர்னு சொல்லலாமா, சரியா. இதை வேற மாதிரி எப்படி சொல்லலாம், டிக்யூ பை டிடின்னு சொல்லலாம் தானே, டிக்யூ பை டிடி அப்படின்னு கூட சொல்லலாம்ல. அதே சேம் கான்செப்ட் தான் இங்கேயும், சரி அதே சேம் தான் வந்து நான் இங்கேயும் என்ன பண்ணியிருக்கேன், பயன்படுத்தியிருக்கேன். ஓகேவா. ஓகே, அதே என்னது சேம் இதை தான் நான் வந்து பயன்படுத்திருக்கேன். அப்போ இங்க என்னது, அப்போ டெல்டா டியை கம்பேர் பண்ண டெல்டா டி அப்படின்றது இங்க என்னது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். ஓகே, இங்க எல் பை கே அப்படின்றது இங்க ஆர் அப்படின்றது மின்தடை, இங்க எல் பை கேன்றது வெப்பத்தடை. அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கா, எதுவும் டவுட் இல்லை. ஸோ இதை பயன்படுத்தி தான் இங்க பாரு. அப்போ இங்க வா, இப்போ இதுல பார்த்தோம் அப்படின்னா இந்த மின்தடையில பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்னென்ன எத்தனை மின்தடை இருக்குது, ஆக்சுவலி தொடர் இணைப்பு பக்க இணைப்புன்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்கா. தொடர் இணைப்பு பக்க இணைப்புன்னு சொல்லிட்டு மின்தடை இருக்கு. அதாவது தொடர் இணைப்புல வந்து பார்த்தா என்னது R1 + R2 அப்படின்னு சொல்லுவோமா. இதே பக்க இணைப்புல என்னது 1/R1 + 1/R2 = 1/R ஈக்குவலன்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதே தொடர் இணைப்புல என்னது R1 + R2 = R சீரிஸ் ஈக்குவலன்ட் அப்படின்னு சொல்லுவோம் ரைட்டா. அதே சேம் கான்செப்ட் தான் இங்கேயும். இதுக்கும் வந்து பார்த்தா சீரிஸ் காம்பினேஷன், பேரலல் காம்பினேஷன் சொல்லிட்டு ரெண்டு இருக்கு. இதுக்கு என்ன இருக்குது, சீரிஸ் காம்பினேஷன், பேரலல் காம்பினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விஷயம் இருக்குது. அதை பத்தி டீட்டெயிலா சொல்றேன் வா. ஓகே, சீரிஸ் காம்பினேஷன், பேரலல் காம்பினேஷன். ஓகே, சீரிஸ் காம்பினேஷன் என்னது, தொடர் இணைப்பு, வெப்பத்தடை தொடர் இணைப்பு. ஃபர்ஸ்ட் பார்க்கறது என்னது, தொடர் இணைப்புன்னா என்னன்னு பார்த்தலாம் சரியா. ஸோ கண்டென்ட் பார்த்துக்கோ, தொடர் இணைப்பு இதெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி நீ எங்கேயாச்சும் பார்த்துருப்பேன்னு கூட எனக்கு தெரியல, வா நான் நடத்துறேன். ஓகே, இதுலயும் தொடர் இணைப்பு இருக்குது சரியா. தொடர் இணைப்பு என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு ராடு வந்து இருக்குது சரியா. ஒரு ராடு வந்து இந்த மாதிரி ஒரு ராடு இருக்குது ரைட்டா. இந்த ராடோடைய நீளம் வந்து ஆக்சுவலி பார்த்தோன்னா எல் அப்படின்னு தான் நீளம் இருக்குது. இதோடைய வந்து பார்த்தா இதோடைய நீளம் வந்து எல் சரியா. அதே மாதிரி இதோடைய மின்கடத்திறன் வந்து பார்த்தோன்னா என்னது கே. இதோடைய குறுக்கு வெட்டு பரப்பு ஏ அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஓகே, அதே மாதிரி இன்னொரு ராடு ஒரே அளவுக்கு ஒரே வேற பொருட்களான, அதாவது வேற மெட்டீரியலான ராடு சரியா. ஓகே,
இதோட நீளம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா இதோட நீளமும் வந்து பண்ணா எல் நீளம், இதோட இது வந்து பண்ணா K1, இது K1, இது K2, இதோட பரப்பளவு வந்து பண்ணா A. சரியா? இப்ப இது ரெண்டையும் என்ன பண்ண அப்படின்னா சேர்க்கிறேன். ஓகே, தொடர் இணைப்புனா என்ன, ரெண்டையும் நான் என்ன பண்ண சேர்த்து ஒரே தாடா மாத்துறேன். சரியா? இந்த மாதிரி சேர்த்தி ஒரே தாடா இப்படி மாத்திடும். ஒரே தாடா மாத்தலாமா? எஸ் வா, மாத்தலாம். ஒரே தாடா என்ன பண்ணிடுறேன், இந்த மாதிரி மாத்துறது. சரியா? மாத்தும் போது இது என்ன ஆக்சுவலி இங்க என்ன நடக்கும் சொல்லி பார்க்கலாம். இதோடைய பரப்பளவு, இதோடைய குறுக்கு வெட்டு பரப்பளவு ஏன்னு சொல்லிட்டு அப்படியே தான் இருக்கும். இதோட நீளம் வந்து 2L ஆயிடுச்சு. இதோட இது வந்து பார்த்தா ஆக்சுவலி K1 + K2 அப்படின்னு ரெண்டு சேர்ந்து ஆயிடுச்சு K ஈக்குவலண்டா மாறிடுமா மாறுது. அப்ப K ஈக்குவலண்ட் மதிப்பு என்ன இங்க? அப்ப ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவலண்ட், அப்ப மின்தடையோடைய, அப்ப இங்க தொடர் இணைப்புல மின்தடையோடைய தொடர் இணைப்புக்கு நம்ம என்ன சொல்லுவோம், R ஈக்குவலண்ட் இஸ் ஈக்குவல் என்னன்னு சொல்லுவோம், R1 + R2 சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? அதேதான் இங்கேயும். சரியா? அதேதான் இங்கேயும் என்ன பண்ண போறோம்னா இங்க, அதாவது இங்க மின் எதிர்ப்பு, சரியா, மின்தடை. ஓகே, ஆக்சுவலி இங்க என்னது மின்தடை, இங்க வந்து வெப்பத்தடையை பத்தி பயன்படுத்த போறோம். சரியா? அப்ப இங்க வெப்பத்தடை அப்படின்றது என்னன்னு சொன்னா ஸோ வெப்பத்தடைக்கு ஒரு ஃபார்முலா சொன்னா L / என்னன்னு சொன்னேன், L / KA அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா சொன்னா, அப்ப இதோடைய மொத்த L நீளம் என்னது, சுவாதி குலந்து 2L. இங்க என்னது KA, K ஈக்குவலண்ட் இன்ட்டு ஏரியா, பரப்பளவு. சரியா? சமமா போயிடுச்சா? அதே மாதிரி R1 மதிப்பு எவ்வளவு சொல்லு பார்க்கலாம், L/K1A வரும். L/K1A + L/K2A சொல்லிட்டு வரும். அப்ப இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா L எல்லாம் எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது. அப்ப L எல்லாமே காலி ஆயிடும், A எல்லாமே காலி ஆயிடும். மிச்சம் என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். அப்ப மிச்சம் இருக்கிறத வச்சு ஃபார்முலா இது பண்ணா என்னது, K ஈக்குவலண்ட் இஸ் ஈக்குவல் டு, அதானே வரும், K ஈக்குவலண்ட் இஸ் ஈக்குவல் டு என்னது, இதை குறுக்கு பெருக்கல் பண்ணோம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இதை நான் குறுக்கு பெருக்கல் பண்ணி கொடுத்தேன். 2/K ஈக்குவலண்ட் சமம் K ஈக்குவலண்ட் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு வரும், K1 + K2 என்னது 2K1 K1 × K2 வருமா, K1 × K2 சொல்லிட்டு வருமா, அதான் K1 × K2 சொல்லிட்டு வருமா, ரைட்டு வா, K1 × K2 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகே, ரைட்டு. இப்போ நான் என்ன பண்ணேன்னா, இப்போ எனக்கு K ஈக்குவலண்ட் தான் வேணும். அப்போ K ஈக்குவலண்ட் சமம் என்ன எழுதலாம் சொல்லு, K ஈக்குவலண்ட் இஸ் ஈக்குவல் டு என்ன எழுதலாம்டா, 2K1 K2 K1 + K2 எழுதலாமா, K1 + K2 சொல்லிட்டு எழுதலாமா? அப்ப இதுதான் வந்து பண்ணது. ஸோ வெப்பத்தடையுடைய பக்க இணைப்பு, வெப்பத்தடையுடைய தொடர் இணைப்பு இதுதான். வெப்பத்தடையினுடைய தொடர் இணைப்பு என்னது, இதுதான். ரைட்டா? இதில் எதுவும் டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் இதில் கிளியர் நினைக்கிறேன். சரியா? ஸ்ட்ரெயிட்டா டைரக்ட் ஃபார்முலா வச்சு சப்ஸ்டிட் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஓகே, டைரக்ட் ஃபார்முலா. அடுத்து என்னன்னா பக்க இணைப்பு. சரியா? பக்க இணைப்பு, அதாவது வெப்பத்தடையினுடைய பக்க இணைப்பு. வா, ஓகே. இப்போ அதே மின்ன என்ன பண்ணமோ அதோடைய அப்படியே ஆப்போசிட் வேலை. சரி, மின்ன என்ன பண்ணமோ அதோடைய ஆப்போசிட் ஒர்க் தான் வந்து ஆக்சுவலி இது. ஓகே, பக்க இணைப்பு அப்படின்றது. ரைட்டா? ஓகே, ஒரு நிமிஷம், இது 1 மினிட். ஒரு நிமிஷம். ரைட்டு. அடுத்து என்னது, பக்க இணைப்பு. சரியா? ஸோ பக்க இணைப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸி தான். சரியா? தொடர் இணைப்படி அப்படியே ஆப்போசிட் தான். இப்போ ஒரு ராடு என்ன இருக்குது, ஒரு ராடு வந்து இந்த மாதிரி ஒரு ராடு L அப்படின்ற நீளம் கொண்ட ஒரு ராடு இருக்குது. சரியா? இதோட நீளம் வந்து என்னது, நீளம் வந்து ஆக்சுவலி L நீளம். சரியா? இதோட நீளம் வந்து இது ஒரு ராடு, இன்னொரு ராடு வந்து இருக்குது. ரெண்டுத்தோடைய நீளம் என்னது, L அப்படின்ற நீளத்திலே இருக்குது. என்னது, L அப்படின்ற நீளத்திலே இருக்குது. ரைட்டா? L அப்படின்ற நீளத்தில் இருக்குது. சரியா? அப்போ இதோடைய தெர்மல் கண்டக்டிவிட்டி தெர்மல் ரெசிஸ்டிவிட்டி எவ்வளோ, K1. இது வந்து பண்ணால் இதோடைய தெர்மல் கண்டக்டிவிட்டி K2. ஓகே, அப்போ இதோடைய பரப்பளவு என்னது A, இதோடைய பரப்பளவு A. இது ரெண்டுத்தையும் ஒன்றா இணைச்சோம் அப்படின்னா, எனக்கு இந்த மாதிரி வந்து நிற்குமா, நிற்காதா? இது ரெண்டுத்தையும் நான் ஒன்றா இணைச்சேன்னா இந்த மாதிரி வந்து நிற்குமா? இந்த மாதிரி ஒன்றா வந்து நிற்கும். ரைட்டா? இந்த மாதிரி வந்து ஒன்றா வந்து நிற்கும். கரெக்டா?
அப்போ இதோட குறுக்கு வெட்டு பரப்பு என்ன ஆயிடும் 2a மாதிரி இதோட லென்த் வந்து பண்ண ஆகும். ஸோ எல்னு சொல்லிட்டு வரும். அப்போ பக்க இணைப்புக்கு நம்மளுக்கு என்ன, ஸோ அப்போ பக்க இணைப்பு என்னது 1/r ஈக்குவலன்ட் இஸ் ஈக்குவல் டு என்னது 1/r1 + 1/r2ன்னு சொல்லிட்டு நம்ம அங்கே படிச்சோமா, எங்க மின்தடையில படிப்போம். ஓகே, மின்தடையில அந்த மாதிரி படிப்போம். அது கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில படிப்போம். சரியா, டோன்ட் வரி, அதையும் நான் நடத்துவேன். எல்லா லெசனும் ஸோ 12th ஃபுல்லாக 11th கம்ப்ளீட்டாக வந்து ஃபுல்லாக நடத்திடுவேன். சரியா, இது வரைக்கும் என்னது எல்லா லெசனும் நடத்தி இது வரைக்கும் எங்க வரைக்கும் எடுத்துன்னு வந்திருக்கேன். தெர்மோடைனமிக்ஸ் வரப்போச்சு. சரியா, எல்லாத்தையும் கொண்டு வந்தோம்க்கு அது கொண்டு வர முடியாதா, எல்லாத்தையும் கொண்டு வந்துடலாம். டோன்ட் வரி அபவுட் எனிதிங். சரியா, எல்லாத்தையும் என்ன பண்ணலாம், கொண்டு வரலாம். ஓகேவா, வருத்தப்பட தேவையில்லை. டோன்ட் வரி, பி ஹாப்பி. அப்போ இங்க அப்படியே மாத்தி அப்படியே தலைகீழ எழுது. இங்க எழுதுன 2/k ஈக்குவலன்ட் எழுதணுமா, இங்க அப்படியே கொஞ்சம் மாத்தி எழுத வேண்டியதான். இங்க வந்து என்னது, இங்க ஆக்சுவலி 2l/k ஈக்குவலன்ட், இங்க வந்து என்னது மொத்தமா சேர்த்து எல் தான். அப்ப எல்ல வந்து அடியில போடு, k ஈக்குவலன்ட் மேல போடு. அப்ப k ஈக்குவலன்ட் இஸ் ஈக்குவல் டு k ஈக்குவலன்ட் டிவைட் பை k ஈக்குவலன்ட் இன்டு a. சரியா, a வந்து என்ன ஆயிடுச்சு 2a மாறிடுச்சு. அது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். k ஈக்குவலன்ட் இன்டு 2a டிவைட் பை என்னன்னு வந்துச்சு, ஒரே ஒரு எல் தான், டிவைட் பை என்னது. ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு என்னது k1 இன்ட்டு k1 டிவைட் பை k1a டிவைட் பை எல்னு வரும். ப்ளஸ் k2a டிவைட் பை எல்னு சொல்லிட்டு வரும். சரியா, அப்போ எல் எல்லாமே காலி ஆயிடும், இந்த ஏவும் வந்து காலி ஆயிடும். ஸோ மிச்சம் என்ன இருக்கும், அப்போ k ஈக்குவலன்ட் இஸ் ஈக்குவல் டு, அப்போ k ஈக்குவலன்ட் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு சொல்ல பார்க்கலாம், k1 + k2 டிவைட் பை 2ன்னு வரும். k1 + k2 டிவைட் பை 2ன்னு சொல்லிட்டு வரும். தட்ஸ் த ஆன்சர். சரியா, தட்ஸ் த ஆன்சர். கிளியரா? கிளியரா? அவ்வளோதான்ப்பா, வேற எதுவும் பெருசா இல்லை. இதில் வந்து பண்ண தொடர் இணைப்பு இவ்வளோதான், பக்க இணைப்பு வந்து பண்ண இவ்வளோதான். இதில் பெருசாக வேற எதுவும் சொல்றதுக்கு கிடையாது. சரியா, ரைட்டு வா. ஸோ இப்போ கொஷின்ஸ் போலாமா. ஸோ இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருக்கா இருக்காச்சும்? இது வரைக்கும் யாருக்கும் டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன். கொஷின்ஸ் போலாம். ஓகே, ஸ்ட்ரெயிட்டாக கொஷின்ஸ் போகலாம். ஜஸ்ட் அதுக்கப்புறமா வந்து இந்த வெப்ப சலனம் அப்படின்னா என்ன, ரேடியேஷன், பிளாக் பாடி அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே நான் வந்து சொல்லிடுறேன். சரியா, ரேடியேஷன், பிளாக் பாடி பற்றி கொஞ்சம் என்ன பண்ணலாம், கொஞ்சம் டீட்டெயிலாக நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லை, டோன்ட் வரி. ஓகேவா, சொல்ற விஷயம் புரியுதாப்பா? சரி, ஓகே வா. அடுத்து ஒரு ஸ்லைடு எக்ஸ்ட்ரா இருக்குதா? ஓகே, ஸ்லைடு எக்ஸ்ட்ரா இருக்கு. ஸோ அதை டெலிட் பண்ணிடுறேன். ஓகே, ஆன்சர் சொல்லு பார்க்கலாம். படத்தில் காட்டியுள்ளவாறு 2 வெவ்வேறு பொருட்களில் செய்யப்பட்ட 2 தண்டுகள் ஒட்ட வைக்கப்பட்டுள்ளது. மேலும் அவைகளின் வெப்ப கடத்துத்திறன் k1 மற்றும் k2 எனில் அவைகளின் ஒட்ட வைக்கப்பட்டு அவைகளின் வெப்ப கடத்துத்திறன் என்ன? டைரக்ட் ஆன்சர் என்னது, ரெண்டுமே ஆக்சுவலி பக்க இணைப்புல இருக்குதா. பக்க இணைப்புனா என்னதா, k1 + k2 டிவைட் பை 2. அவ்வளோதான் ஆன்சர். ஸ்ட்ரெயிட்டா ஓகேவா, ஸ்ட்ரெயிட்டா ஆன்சர் போட்டு போயினது. அடுத்த கொஸ்டின் பாரு. அடுத்து ஸ்ட்ரெயிட்டா ஆன்சர் போட்டு போயினாக்கலாம். 2 முனைகளின் நீளம் L மற்றும் குறுக்கு வெட்டு பரப்பு A, அவற்றின் முனைகளின் வெப்பநிலை T1 மற்றும் T2 எனில் T1 ஆனது T2 விட அதிகம் எனில், மேலும் வெப்ப கடத்துத்திறன் dq/dt எனில் அவற்றின் நிலைப்புத்தன்மை போது அவற்றின் வெப்ப கடத்துத்திறன் வீதம் என. dq/dt இஸ் ஈக்குவல் டு என்னது, Ka T1 - T2 படிச்சோமா. ஸோ தட்ஸ் த ஆன்சர். ஆப்ஷன் ஏ சதுன்னு அப்படியே அவ்வளோதான், ஸ்ட்ரெயிட்டா. ஓகே, நீ வந்து கண்ணை போட்டு அப்படியே என்ன பண்ணலாம், ஸ்ட்ரெயிட்டா போட்டு போயிட்டே இருக்கலாம். சரியா, அடுத்த கொஸ்டின் பாரு. 2 வெவ்வேறு பொருட்கள் சம தடிமன் திக்னஸ், சேம் திக்னஸ் மற்றும் வெப்ப கடத்துத்திறன் k மற்றும் 2k எனில் முறையே கொண்டுள்ளது. அவைகள் இரண்டும் ஒன்று சேர்ந்து ஒரு கலவை அடுக்கை அப்படின்னா அது காம்பவுண்ட் ஸ்லாப். சரியா, ஸோ எனக்கு வந்து அது வந்து தமிழ்ல என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஸோ கூகுள் டிரான்ஸ்லேட் போட்டால் அந்த மாதிரி கலவை எடுக்கணும் வந்துச்சு. ஆக்சுவலி காம்பவுண்ட் ஸ்லாப்னா வந்து பக்க இணைப்பா, தொடர் இணைப்பு. காம்பவுண்ட் ஸ்லாப்னா என்னது, ஸோ ஒன்றுக்கு ஒன்று அப்படியே வந்து தொடர் இணைச்சிருக்காங்க. அப்போ தொடர் இணைப்பில் இருக்கும்போது என்னது, தொடர் இணைப்பு. காம்பவுண்ட் ஸ்லாப்னா என்னது, ஆக்சுவலி தொடர் இணைப்பில் இருக்கும். சரியா, தொடர் இணைப்பில் கலவை அடுக்கை உருவாக்குறதுன்னு அவற்றின் வெப்ப கடத்துத்திறன் என்ன. அப்போ k ஈக்குவலன்ட் இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரெயிட்டா ஃபார்முலா, k ஈக்குவலன்ட் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ, 2k1 k2 டிவைட் பை k1 + k2 k1 + k2 இதான ஃபார்முலா. தூக்கி போடு. அப்போ 2k1 மதிப்பு எவ்வளோ, k2 மதிப்பு எவ்வளோ, இன்ட்டு 2k டிவைட் பை k1 + k2 வேல்யூ எவ்வளோ, 3k. ஓகே, அப்போ என்ன ஆயிடுச்சு, அப்போ என்ன சொல்லி பார்க்கலாம், 4k² டிவைட் பை 3kன்னு வருமா. ரைட்டா, அப்போ இந்த k இந்த ஸ்கொயர் காலி ஆச்சு. அப்போ ஆன்சர் என்னது, 4/3k. அவ்வளோதான் ஆன்சர், 4/3k. ரெடி, ஈஸியாக சால்வ் பண்ணலாமா? ஈஸியாக சால்வ் பண்ண முடியுதா கொஷின்ஸை? இதெல்லாம் PYQ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான். ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் எல்லா கொஷினும். ஓகே,
உனக்கு வந்து 3 நிமிஷம் 4 நிமிஷம் சொல்லி கொடுக்குற கொஸ்டின் வந்து ஆக்சுவலி ஒரு நிமிஷம் கூட இல்லை, அதுக்கும் கம்மியான டைம்லேயே என்ன பண்ணலாம், சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரே நீளம் கொண்ட 2 தண்டுகளின் வெப்ப ஏற்பு திறன் S1 மற்றும் S2, அதாவது ஸ்பெசிபிக் கெப்பாசிட்டி. மேலும் அவைகளின் குறுக்கு வெட்டு பரப்புகள் A1 மற்றும் A2, மேலும் அவைகளின் வெப்பநிலை T1 மற்றும் T2 எனில் அவைகளின் முனைகளின் வெப்பநிலை உள்ளது. T1 T2 என்னது, 2 கார்னர்ல இருக்குது அப்படின்னா அவைகளின் வெப்ப கடத்து திறன் எதற்கு சமம்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அவைகளின் வெப்ப கடத்து திறன் வந்து எதற்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கான். ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸி. சரியா, இங்க வா, இங்க வா. ஏன்ற ஒரு பொருள் இருக்குது. சரியா, அதே மாதிரி பி அப்படின்ற இன்னொரு பொருள் இருக்குது. ஓகே, ஏவோட நீளம் எவ்வளோ, லென்த் எல், பியோட நீளம் எல். ஓகே, அதே மாதிரி இதோட வெப்ப ஏற்பு திறன் S1, இதோட வெப்ப ஏற்பு திறன் S2. அப்போ இதோட K1, இது K1ஓட மதிப்பு, இது வந்து என்னது K2ஓட மதிப்பு. அப்போ இதுக்கும் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் எவ்வளோ, டெல்டா டி, இதுக்கும் டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் டெல்டா டி. ஓகே, எனக்கு இங்கே தெரியும் உள்ள எவ்வளோ போச்சு அதே அளவுக்கு நான் இருக்கும், வெளியவும் அதே அளவுக்கு வந்து தெரியும். அப்போ Qன்றது என்னன்னு சொல்லலாம், KA KA1 இன்ட்டு டெல்டா டி பை எல்னு சொல்லலாமா. அதே மாதிரி இங்கே என்ன சொல்லலாம், K2 A2 இன்ட்டு டெல்டா டி பை எல்னு சொல்லலாமா. அப்போ இந்த டெல்டா டிஎல்லும் இந்த டெல்டா டிஎல்லும் கேன்சல் ஆகிடும். அப்போ K1 A1 சமம் என்னது, K2 A2க்கு சமமாக இருக்கும். அவ்வளோதான் ஆன்சர். சரியா, அவ்வளோதான் ஆன்சர். புரிஞ்சா கிளியராப்பா. சும்மா அப்படி ஜஸ்ட் சால்வ் பண்ணு, அவ்வளோதான். இப்படி இந்த துகள் டக்குன்னு முடிஞ்சு போயிடும். ஓகே, அது டக்குன்னு எல்லாமே நான் எதுவும் ஈஸியாக முடிஞ்சு போயிடும். அவ்வளோதான் வந்து என்னது இந்த கொஷின்ஸ் எல்லாமே. ரைட்டா, டைரக்டாக ஆன்சர் வந்துடும். ஓகே, நீ வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டீச்சர்ஸ் மோஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படியே வந்து சும்மா அப்படியே ஒன்றா சொல்லிக்கிட்டு போயிட்டு அப்படி இருப்பாங்க. சரியா, நான் வந்து இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வந்து சும்மா கொஞ்சம் நடத்தணுமா, ஸ்ட்ரெயிட்டாக இந்த மாதிரிலாம் நடத்திட்டு ஸ்ட்ரெயிட்டாக அப்படி டேரெக்டாக ஆன்சர் போட்டு போயிட்டே இருக்கணும். எல்லா கொஸ்டினுக்கும் டேரக்ட் ஆன்சர் இங்கே பார்த்துட்டாங்க, டேரக்ட் ஆன்சர். ஓகே, ஒரு நிமிஷத்தில் நீ ஒரு கொஸ்டினை சால்வ் பண்ணுற அளவுக்கு உனக்கு அந்த அளவுக்கு ட்ரிக்காக நான் உனக்கு என்ன பண்ணுவேன் சொல்லி கொடுத்துடுவேன். ரைட்டா, சரிவா. அடுத்து, ஒரு உருளை வடிவ தண்டில் வெப்பநிலை T1 மற்றும் T2 என்று அவைகளின் முனைகளில் உள்ளது. அவைகளின் வெப்ப வீதம் Q1, மேலும் அவைகளின் நேர்கோட்டு பரிணாமம் எட்டி பார்க்கும் போது, நேர்கோட்டு பரிணாமம் என்னது, ஸோ அதோட லென்த்து. சரியா, அதோட லென்த்து தான் நேர்கோட்டு பரிணாமம். 1 டைமென்ஷன் வந்து டபுள் ஆகுது அப்படின்னா, மேலும் வெப்பநிலை மாதிரியாக உள்ளது. டெல்டா டி என்ன ஆகுது, ஸோ டி வந்து ஆக்சுவலி கான்ஸ்டன்டா இருக்குன்னு சொல்லிட்டான். எனில் Q2வின் மதிப்பு என்னன்னு கேட்கலாம். Q2வினுடைய மதிப்பு என்னன்னு சொல்லிட்டு கேட்கலாம். ரைட்டா, ரொம்ப ஈஸி. இங்க பாரு, இது ஆக்சுவலி வந்து ஒரு உருளை வடிவ தண்டு. இந்த மாதிரி வந்து ஒரு உருளை வடிவ ஒரு சிலிண்டர் ஷேப்னா இருக்குது, ஒரு தண்டு ஒன்று இருக்குது. சிலிண்டர் டைப்ல ஒரு தண்டு ஒன்று இருக்குது. சரியா, அப்போ இதோடைய மதிப்பு இங்கே T1 இருக்குது, இங்கே வந்து எவ்வளோ இருக்குது, T2ன்னு சொல்லிட்டு இருக்குது. ரைட்டா, ஓகே, இதோடைய ஆரம் எவ்வளோ, இதோட ஆரம் வந்து ஆக்சுவலி என்னது, ஸோ இதோட ஆரம் வந்து ஆரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஓகே, இங்கே வந்து பண்ணாது Q அப்படின்ற வெப்பநிலை ஃபர்ஸ்ட் போகுது, அதே அளவு Qன்ற வெப்பநிலை வெளியே வரும். ஓகேவா, சரியா. அப்போ இதோட நீளம் வந்து L அப்படின்னு என்னவா மாறுன்னு சொல்லிட்டான், 2L மாறுன்னு சொல்லிட்டான். அப்போ இதுல L நீளம் வந்து 2 மாறுச்சுன்னா R என்னவா மாறும், R ஆக்சுவலி 2 மாறும். சரியா, அப்போ 2 மாறும்போது ஏரியா ஃபர்ஸ்ட் முதல்ல இருக்கக்கூடிய ஏரியா ஒன்று வந்து பண்ண எவ்வளோன்னு வரும், 5R² சொல்லிட்டு இருக்குமா. இது இப்போ ஆரம் வந்து டபுள் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், ஆக்சுவலி என்ன ஆகுது, 5R². அப்போ A is directly proportional to R². அப்போ ஆரம் வந்து ஒரு டைம் ஆக்சுவலி வந்து இது ஒரு டைம் அதிகமாச்சுன்னா என்னது, ஒன் ஸ்கொயர் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இப்போ ஆக்சுவலி ரேடியஸ் வந்து 2 டைம் அதிகமாச்சு, 2 மாதிரி அதிகமாச்சுன்னா என்ன ஆகும், 4A மாறாதா, A 4A இங்க மாறிடுச்சு. கரெக்டா, அதை தானடா நம்ம வந்து ஒரு பேசிக் மேக்ஸ்ல P = m⍵² R அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா பார்த்தலாம். சேம் அதே கான்செப்ட் தான் இங்கேயும். ஓகேவா, சரிவா. அப்போ எனக்கு தெரியும் Q1ஓட மதிப்பு என்னவா வரும், Q1 = nothing but KA டெல்டா L/T வருமா. டெல்டா டி பை எல்னு சொல்லிட்டு டெம்பரேச்சர் வந்து பண்ணா மாதிரி. ஓகே, மாதிரியா இருக்குது, ஸோ அதனால டெல்டா டி பை எல்னு சொல்லிட்டு வரும். Q2ஓட மதிப்பு என்னன்னு வந்து சொல்லி பார்க்கலாம். Q2ஓட மதிப்பு அதே கே தான். ஏரியா எத்தனை மாதிரி இருக்குங்க, 4A மாறி இருக்குது. அப்போ என்ன ஆகுது, டெல்டா டி பை எல் என்னவா மாறிச்சு, 2L மாறிடுது. எல் என்ன ஆயிடுச்சு, இங்க 2L மாறிடுது. ரைட்டா, இப்போ இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணு. அப்போ Q1/Q2 = என்னன்னு வந்து சொல்லி பார்க்கலாம், KA டெல்டா L/T வருமா. இது என்ன சொல்ல பார்க்கலாம், K4A டெல்டா T இன்ட்டு 2L வருமா. டெல்டா T இன்ட்டு 2L வரும், டெல்டா T L வரும். இந்த L வந்து 2L வந்து இங்க மேல போயிடும். சரியா, அப்போ இங்க என்ன ஆயிடுச்சு பாரு, டெல்டா T கேன்சல், கே காலி ஆயிடும்.
ஏவும் காலி ஆயிரும். இங்க 2L இங்க வந்து 2ன்னு வந்துடும். சரி, இந்த L வந்து ஆக்சுவலி காலி ஆயிரும். அப்ப என்னது Q1/Q2 சமம் Q1/Q2 சமம் வந்துச்சு 1/2ன்னு சொல்லிட்டு வந்துச்சா, 1/2 அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. இங்க Q2 தான் வேணும். அப்போ Q2 சமம் எதுக்கு சமமா இருக்கும்? 2Q1க்கு சமமா இருக்கும். 2 டைம்ஸ் ஆஃப் Q1க்கு சமமா இருக்கும். இதுதான் வந்து என்னோட ஆன்சர். 2 டைம்ஸ் ஆஃப் Q1க்கு சமமா இருக்கும். இதுதான் என்னுடைய ஆன்சர். புரிஞ்சா? ஓகேவா? ஓகே, ரைட்டு. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தா, அடுத்து வந்து பார்த்தா ஸ்டெஃபன்ஸ் லான்னு ஒன்று இருக்குது. ஸ்டெஃபன்ஸ் லா. அதுக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி கன்வெக்ஷன் ரேடியேஷன் பற்றி நான் கொஞ்சம் சொல்லிடுறேன். சரியா? கன்வெக்ஷன் ரேடியேஷனை பற்றி நான் கொஞ்சம் சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா நம்ம வந்து அங்கே போகலாம். அடுத்து பார்க்குறது என்னன்னா வெப்ப சலனம். செகண்ட் என்னன்னா வெப்ப சலனம். சரியா? வெப்ப சலனம் அப்படின்றது ரொம்ப ஈஸி தான். அதாவது சூப்பர் எக்ஸைட்டட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இங்கே வந்து என்னது சூப்பர் எக்ஸைட்டட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து நம்ம இங்கே பயன்படுத்துவோம். ரைட்டா? ஆக்சுவலி இது வந்து பண்ண ஒரு பாத்திரம் வந்து இருக்குது. ஒரு பாத்திரம் வந்து இங்கே இருக்குது. ரைட்டா? ஸோ இங்கே வந்து பண்ணால் எந்த வித தொடுதலும் இல்லாமல் வெப்பமானது பரிமாற்றப்படக்கூடிய நிகழ்வு தான் வந்து வெப்ப சலனம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? இப்போ இதில் இந்த பாத்திரத்துக்கு அடியில் என்ன பண்ணால் அந்த தீயை வைக்கிறோம். தீயை வச்சு கொளுத்து வச்சாச்சு. தீயை வச்சாச்சு. ரைட்டா? தீயை வச்சாச்சு. இது கொஞ்சம் ரெட் கலர் வந்தோம்னா தான் ஸோ கலர் கொஞ்சம் மேட்சிங்காக தெரியும். ஃபயருக்கு ஏற்ற மாதிரி ஃபயர் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? அந்த மாதிரி போட்டாச்சு. சரியா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா வச்சுக்கோங்க, அதாவது கீழே இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ் இருக்கு இல்லையா, கீழே இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் எல்லாமே சூப்பர் எக்ஸைட்டட் ஸ்டேஜ், அதாவது வந்து பண்ணா கிளர்வு நிலைக்கு அடைஞ்சிடும். சரியா? கிளர்வு நிலைக்கு செல்லுது. ஓகே, இதன் காரணமா என்ன பண்ணுதுன்னா இந்த மூலக்கூறுகள் எல்லாமே என்ன பண்ணுது, இந்த மூலக்கூறுகள் எல்லாமே என்ன ஆச்சுன்னா மேலே போயிடும். சரியா? ஓகே, இந்த மூலக்கூறுகள் வந்து எடை கம்மியாயிட்டு என்ன பண்ணும், மூலக்கூறுகள் மேலே போயிடும். சரியா? அதே மாதிரி மேலே இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் எல்லாமே என்ன ஆகும்னா, மேலே இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் வந்து அடுத்து வந்து வெப்பத்துக்காக, அதாவது என்னது வெப்பம் குறைவாக இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் எல்லாமே இங்கே வெப்பம் அதிகமான மூலக்கூறுகள் வந்து என்னாச்சு, ஸோ வெப்பம் குறைவான உள்ள மூலக்கூறுகள் பக்கம் மேலே போகுது. சரியா? அப்போ வெப்பம் கம்மியாக இருக்கக்கூடிய மூலக்கூறுகள்லாம் என்ன பண்ணும், கீழே வந்து அது கொஞ்சம் வெப்பத்தை ஏற்றிட்டு போயிடும். அது என்ன பண்ணும், வெப்பத்தை வந்து பண்ணா ஏற்றிட்டு போயிடும். இதுதான் வந்து வெப்ப சலனம். சரியா? அப்படின்னா என்னன்னு சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோ. ரைட்டா? வேற இதெல்லாம் தேவையில்ல. இங்க ரேடியேஷன். அடுத்து என்னது வெப்ப கதிர்வீச்சு. அடுத்து என்னன்னு பார்த்தோன்னா வெப்ப கதிர்வீச்சு. மீனாட்சி குங்குமத்தை நெத்தியில சுட சொல்லு, வட்டமாய் காயும் வெண்ணிலா. அடுத்து என்னது வெப்ப கதிர்வீச்சு. சரியா? ஸோ இந்த கொஞ்சம் வெப்ப கதிர்வீச்சை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த வெப்ப கதிர்வீச்சை பொறுத்து தான் வந்து அடுத்தடுத்து கொஷின்ஸ் எல்லாம் அந்த வெப்ப கதிர்வீச்சை பொறுத்து தான் வரும். ஓகேவா? சரி, ஓகேவா? இந்த வெப்ப கதிர்வீச்சுல நம்ம முதல்ல பார்க்கறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வெப்ப கதிர்வீச்சுல நாம ஃபர்ஸ்ட் வெப்ப கதிர்வீச்சு அப்படின்றது என்னன்னா, ஸோ ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் ஹீட் டிரான்ஸ்ஃபர். சரியா? அதாவது ரொம்ப வேகமான, இப்போ வந்து வெப்ப பரிமாற்றத்திலேயே ரொம்ப வேகமான முறைனா இந்த வந்து கதிர்வீச்சு முறை தான் வந்து ரொம்ப வேகமான முறை. ஓகே, சரியா? இதுக்கு வந்து பார்த்தோன்னா என்ன தேவையில்ல. ஸோ அதாவது இதுக்கு வந்து பார்த்தோன்னா வச்சுக்க எந்த ஒரு ஊடகமும் தேவையில்லை. சரியா? இது வந்து ஆக்சுவலி ரேடியேஷன். ஸோ இது ஃபாஸ்டஸ்ட் மோட் ஆஃப். சரியா? அதாவது வெப்ப மாற்றத்தின் வேகமான முறையாகும். வெப்ப மாற்றத்தில் கொஞ்சம் லோட் ஆகுதே. வெப்ப மாற்றத்தில் மிகவும் வேகமான முறையாகும். சரியா? அதான் நான் சொல்லுவாங்க வெப்ப கதிர்வீச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஓகே, ஸோ அப்போ இந்த வெப்ப கதிர்வீச்சு இருக்குல்ல, இந்த வெப்ப கதிர்வீச்சுக்கு ஏதாச்சும் ஊடகம் தேவைன்னா இது பரவுவதற்கு எந்த விதமான ஊடகமும் தேவையில்லை. இது பரவத்துக்கு வந்து எந்த விதமான ஊடகமும் தேவையில்லை. ஊடகம் தேவையில்லை. அதை மட்டும் எழுதிக்கோ. ரைட்டா? எதுக்கும் இதுக்கு என்ன தேவையில்லை, ஊடகம் தேவையில்லை. சரியா? சரி, ஓகே. இந்த வெப்ப கதிர்வீச்சு இருக்குல்ல, இந்த வெப்ப கதிர்வீச்சு அப்படின்றது இது ஆக்சுவலி வந்து பண்ணா ஒரு ரேடியேஷன், அதாவது கதிர்வீச்சு. சரியா? கதிர்வீச்சு அப்படின்ற கதிர்வீச்சு வந்து பண்ணா எப்படி போகும்னா ஒரு அலை வடிவத்துல போகும். என்ன பண்ணும், ஒரு அலை வடிவில் இந்த மாதிரி வந்து போயிட்டு இருக்கு. சரியா? இதனையும் குறிப்பா வந்து சொல்லணும்னா வச்சுக்கேன், இந்த அலை வந்து எப்படி போகும் அப்படின்னு பார்த்தோன்னா வச்சுக்கேன், ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ், அதாவது மின்காந்த அலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மின்காந்த அலையினுடைய உதவியினால இது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த கதிர்வீச்சு முறையில மின்காந்த அலையின் உதவியின் மூலியமா வெப்பத்தை என்ன பண்ணும், பரிமாற்றிக் கொள்ளும். சரியா? இதை நல்லா எழுதி வச்சுக்கோ.
மின்காந்த அலையின் உதவியின் மூலம் மின்காந்த அலையின் உதவியின் மூலம் சரி ஓகே இங்க எழுதிக்கலாம். உதவியின் மூலம் வெப்ப பரிமாற்றம் ஏற்படும். வெப்பத்தை பரிமாற்றிக் கொள்கிறது. வெப்பத்தை பரிமாறுது. சரியா? அதாவது மின்காந்த அலை அப்படின்றது என்னன்னா, ஃபர்ஸ்ட் மின்காந்த அலை அப்படின்றது என்னன்னா இட்ஸ் நான் மெக்கானிக்கல் வேவ். சரியா? இதுக்கு ஏன் ஊடகம் தேவையில்லைன்னா வச்சுக்கோங்க, இது ஏன்னா பரிமாற்றப்படுறது வந்து பார்த்தோன்னா ஒரு மின்காந்த அலையினுடைய உதவியின் மூலியமா இது பரிமாற்றப்படுது. மின்காந்த அலை அப்படின்றது என்னன்னா ஒரு நான் மெக்கானிக்கல் வேவ். அதாவது வந்து பண்ணா ரெண்டு அலைகள் வந்து பண்ணா ரெண்டு விதமான அலைகள் இருக்குது. ஒன்று வந்து இயந்திர அலைகள், இன்னொன்று வந்து பண்ணா இயந்திர அலைகள் அல்லாதவைகள். சரியா? அதாவது மெக்கானிக்கல் வேவ், நான் மெக்கானிக்கல் வேவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆக்சுவலி இஎம் வேவ்ஸ் அப்படின்னா நான் மெக்கானிக்கல் வேவ். அதாவது இதே இந்த சவுண்டு இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த சவுண்டெல்லாம் இருக்குல்ல, சவுண்டெல்லாம் ஆக்சுவலி மெக்கானிக்கல் வேவ். நான் பேசுறேன் அப்படின்னா இதுக்கு வந்து நான் இது வந்து நான் என்னோட அதாவது நான் பேசக்கூடிய சவுண்ட் இருக்குல்ல, அந்த சவுண்டு வந்து பார்த்தோன்னா காத்து சரியா பரவுவதற்கு ஊடகம் தேவை. இதெல்லாம் ஆக்சுவலி மெக்கானிக்கல் வேவ். காத்து இல்லை அப்படின்னா நான் பேசுறது வந்து உங்களுக்கு சுத்தமா கேட்காது. ரைட்டா? நான் பேசுறது என்ன பண்ணாது, சுத்தமா வந்து கேட்காது. சரியா? இப்போ உதாரணத்துக்கு நம்ம காதுக்குள்ள நின்றுட்டு பேசணும்னா காதுக்குள்ள இருக்கும். ஓகே, காதுக்குள்ள வந்து பண்ணா காத்து இருக்கு, காதுக்குள்ள கேட்டுக்கும். ஆனா காதுக்கு வெளியே காத்து போறதுக்குனா வழி இல்லை. சரியா? அப்ப நீ காதுக்குள்ள இருந்து நீ பேசணும்னா வெளியே கேட்குமா? கேட்காது. சரியா? பார்த்துருக்கியா? கேட்காது. ரைட்டா? அதுக்கான காரணம் என்னன்னா அதுக்கான காரணம் என்ன, சவுண்ட் வேவ்ஸ் இருக்குல்ல, சவுண்ட் வேவ்ஸ் வந்து பண்ணா இட்ஸ் மெக்கானிக்கல் வேவ். அதாவது இயந்திர அலைகள் ஊடகம் தேவைப்படும். ஆனா மின்காந்த அலைகளுக்கு பார்த்தோன்னா எந்த விதமான ஊடகமும் தேவையில்லை. ஓகே, ஊடகம் இல்லாத இடத்துல கூட என்ன பண்ணும் இந்த மின்காந்த அலைகள் அப்படின்றது பரவும். அதனால இது வந்து நான் மெக்கானிக்கல் வேவ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? தெரிஞ்சு வச்சுக்கோ. ஓகே, சரி ஓகேவா? இப்போ இந்த வெப்ப கதிர்வீச்சை பத்தி உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிச்சு. சரியா? அடுத்து இப்போ இந்த வெப்ப கதிர்வீச்சை பொறுத்து கொஞ்சம் ஒரு சில சின்ன சின்ன லாஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் என்னன்னு சொல்லிடுறேன். சரியா? ஓகேவா? இதுல கிர்ச்சாஃப் விதி கூட இது, பட் கிர்ச்சாஃப் விதியை வந்து சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிக்கிறேன். சரி ஓகேவா? வட்டமாய் காயும் கொள்ளு. சரியா? ஸோ இப்போ பார்க்கறது என்னன்னா ஸ்டெஃபன்ஸ் லா. என்னது? ஸ்டெஃபன்ஸ் லா. ஸ்டெஃபன்னா அது எப்படி தமிழ்ல எழுதுறது? ஸ்டெஃபன்ஸ் லாவை ஸ்டெஃபான் விதி. சரியா? ஸ்டெஃபான் விதி கரெக்டா எப்படி எழுதுனா ஸ்டெஃபான் விதி. சரியா? என்னது? ஸ்டெஃபான் விதி. ஓகே, ரைட்டா? சரி ஓகே. ஸோ ஸ்டெஃபான் விதி அப்படின்றது வந்து பண்ணா ரேடியேஷனுக்கு மட்டும் தான். அதாவது இந்த கதிர்வீச்சு இருக்குது இல்லையா, ஸோ கதிர்வீச்சுக்கு மட்டும் தான் இது வந்து பண்ண பொருந்தும். ஓகே, கதிர்வீச்சுக்கு மட்டும் தான் பொருந்தும். இவர் என்ன சொன்னார் அப்படின்னா இந்த வெப்பநிலை அப்படின்றது வெப்பநிலை மாற்றம் Q அப்படின்றது வெப்பம் வந்து பண்ணா அதுல ஏற்படக்கூடிய வெப்பநிலை மாற்றம் dQ/dt இருக்கு இல்லையா, இது எதுக்கு சமமா இருக்குன்னா சிக்மா AT0/4க்கு சமமா இருக்குன்னு சொன்னார். AT0/4 இது வந்து எதுக்கு சமமா இருக்குன்னா இது எக்ஸாக்டா வந்து எதுக்கு சமமா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா எதுக்கு சமமா இருக்கு தெரியுமா? ஸோ அதோடைய திறனுக்கு சமமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். மனுஷன் என்னன்னு சொன்னார்? திறன் என்னது? பவருக்கு ஈக்குவலா இருக்குன்னு சொன்னாரு. இங்க சிக்மா அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்றும் இல்லை, இதை வச்சு டைரக்டா கொஸ்டின் கேட்பான். இங்க சிக்மா அப்படின்றது என்னன்னு பார்த்தோன்னா ஸ்டெஃபான் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது? அதாவது ஸ்டெஃபான் மாறிலி. இங்க சிக்மான்றது என்னது? ஸ்டெஃபான் மாறிலி. சரியா? ஓகே, இன்னும் வந்து உனக்கு இன்னும் வந்து இதை வந்து திறன் அப்படின்னு சொல்றதை விட இன்னும் உனக்கு எப்படி எக்ஸாக்டா சொல்லலாம் அப்படின்னா வச்சுக்க, இந்த ஆற்றல் இருக்குது இல்ல, இந்த ஆற்றல் ஆனது அதாவது வெப்பன்றதுன்னு அது ஆற்றல் தானே, இந்த ஆற்றல் ஆனது எதுக்கு T0/4க்கு சமமா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது T/4க்கு சமமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் சொன்னார். T/4க்கு சமமா இருக்குன்னு சொல்லி சொன்னார். சரியா? இங்க சிக்மா அப்படின்றது என்னது? ஸ்டெஃபான் மாறிலி. சிக்மான்றது என்னது? ஸ்டெஃபான் மாறிலி. சரியா? ஸ்டெஃபான் மாறிலி. ஓகேவா? சரி ஓகே, வா ஸ்டெஃபான் மாறிலி. ஓகே, இந்த ஸ்டெஃபான் மாறிலிக்கு ஒரு மதிப்பு இருக்குது. அது என்ன மதிப்புன்னு பார்த்தோன்னா 5.67 × 10⁻⁸. ஓகே, -8 ஒர்க்கு. ஸோ சாரி வாட் டிவைடட் பை வாட் பை மீட்டர் ஸ்கொயர் இன்ட்டு K⁻⁻4. இதுதான் வந்து இதோட யூனிட். இதுதான் வந்து என்னது? இதோட யூனிட். சரியா? ஓகே, ஸோ புரிஞ்சா?
புரிஞ்சா. சரி ஓகேவா. ஸோ இதான் வந்து இதுல ஸோ தெரிஞ்சுக்க வேண்டியது இவ்வளவுதான். ரைட்டா. அப்போ இங்க வந்து பார்த்தா மனுஷன் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தோம்னா, இவர் மனுஷன் என்ன சொன்னார்னா, இங்க பவரும் சரியா, இங்க பவர் சரி ஆர் எனர்ஜியும் சரி, பவர் ஆர் எனர்ஜி அப்படின்றது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னு பார்த்தோம்னா, பவர் ஆர் எனர்ஜி அப்படின்றது எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா T⁴ ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் வந்து சொன்னாரு. சரியா. இங்க இங்க நான் ஒரு விஷயம் சொல்லட்டா. இந்த இங்க ஸ்டெஃபான் விதி இருக்குல்ல, இந்த ஸ்டெஃபான் விதியில வந்து பண்ணா டெம்பரேச்சர் அப்படின்றது என்னவா இருக்குன்னா கெல்வின்ல இருக்கணும். அது அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா. ஸ்டெஃபான் விதி வந்து பண்ணா அந்த வெப்பநிலை கெல்வின்ல இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஸ்டெஃபான் விதியில மட்டும் இல்ல, அடுத்து நான் சொல்ல போறேன். அடுத்தும் சேர்த்து அடுத்து ஒரு விதி சொல்லுவோம். அந்த விதியை வந்து பார்த்தா எப்படி இருக்குன்னா உனக்கு எல்லாமே கெல்வின்ல இருக்கணும். கெல்வின்ல இருக்கணும். அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே. அதை முதல்ல என்ன பண்ணிக்கோ, நல்லா ஞாபகம் வச்சு கெல்வின்ல இருக்கணும். ரைட்டா. ஓகேவா. இப்போ இதுல நான் வந்து பண்ண ஒரு இம்பார்ட்டன்ட் ஒன்று சொல்லணும். பிளாக் பாடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. ஓகே. அதெல்லாம் பிளாக் பாடி அப்படின்றது என்னன்னா தமிழ்ல வந்து கரும்பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல என்னன்னு சொல்லுவாங்க, தமிழ்ல இருக்க கரும்பொருள் தான். அதாவது ஓசோன் படிச்சிருக்கியா, ஓசோன் லேயர் ஆக்சுவலி என்ன பண்ண சொல்ல பார்க்கலாம். ஓசோன் லேயர் வந்து பார்த்தோன்னா அது மேல படக்கூடிய அந்த கதிர்வீச்சை வந்து பண்ணா கொஞ்சம் என்ன பண்ணிக்கோ அப்சர்வ் பண்ணி உள்பக்கமா கொஞ்சம் அடிச்சு விட்டோம். இன்னொன்று வந்து பண்ணா என்ன பண்ணுது, ஸோ தேவையில்லாதெல்லாம் என்ன பண்ணும் கொஞ்சம் ரெஃப்ளெக்ட் பண்ணி விட்டுரும் அப்படின்னு சொன்னோம்ல, அதே தான் வந்து பண்ணா அந்த கரும்பொருளும் பண்ணும். அதே தான் என்ன பண்ணும் இந்த கரும்பொருளும் வந்து பார்த்தா பண்ணும். புரியுதா. ஓகே. கரும்பொருள் என்ன பண்ணும் அதே தான் பண்ணும். இந்த கரும்பொருள் ஆக்சுவலி இந்த மாதிரி இருக்குது. ஓகே. இந்த கரும்பொருள் வந்து இது மேல இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கேன். இது மேல ஏதோ வந்து ஒரு கதிர்வீச்சு படுது. இது மேல என்ன பண்ணுது, ஒரு கதிர்வீச்சு படுது. சரியா. இந்த கதிர்வீச்சு என்ன பண்ணுன்னா கொஞ்சம் தமுத்தூண்டு கதிர்வீச்சு என்ன பண்ணுன்னா கொஞ்சம் வெளியவும், இன்னும் கொஞ்சம் தமுத்தூண்டு கதிர்வீச்சு என்ன பண்ணும் டிரான்ஸ்மிட் பண்ணி உள்ளே அமுச்சு விட்டுரும். சரியா. டிரான்ஸ்மிட் பண்ணி என்ன பண்ணும் உள்ளே அமுச்சு விட்டு, அதான் வந்து இந்த கரும்பொருளுடைய வேலை. அதான் அது இந்த கரும்பொருளுடைய வேலை. சரியா. ஓகே. புரியுதா. அதே மாதிரி இந்த ஸ்டெஃபான் விதி வந்து எதுக்கு பயன்படுதுன்னா, இந்த கரும்பொருள் இருக்குது இல்லையா, கரும்பொருளுக்கு தான் வந்து பார்த்தா இந்த ஸ்டெஃபான் விதி பயன்படும். கரும்பொருளுக்கு தான் என்ன பண்ணும் இந்த ஸ்டெஃபான் விதி அப்படின்றது ஸோ பயன்படும். அதுக்கப்புறமா வந்து பண்ணா வீன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் லா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதாவது வியனின் இடப்பெயர்ச்சி விதி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. என்னது, வியனின் இடப்பெயர்ச்சி விதி. அடுத்து பார்க்கறது என்னது, வியனின் இடப்பெயர்ச்சி விதி. இது கரும்பொருள் புரிஞ்சிச்சா. அதாவது இது மேல படக்கூடிய ரேடியேஷனை தமுத்துண்டு என்ன பண்ணும் உள்ள அமுச்சுட்டோம், மிச்சம் இருக்க தமுத்துண்டு என்ன பண்ணும் வெளியே அப்படியே ரிஃப்ளெக்ஷன் பண்ணி விட்டோம். அதாவது என்ன பண்ணி ரிஃப்ளெக்ஷன் பண்ணி வெளியே அமுச்சு விட்டோம். புரியுதா. சரி ஓகேவா. ஓகேடா தம்பி. இப்போ பார்க்கறது என்ன அப்படின்னா வியனின் இடப்பெயர்ச்சி விதி. நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு போயிடலாம். ஓகே. அடுத்த ஸ்லைடு என்னது, வியனின் இடப்பெயர்ச்சி விதி. புரிஞ்சா. ஓகே. இந்த வியனினுடைய இடப்பெயர்ச்சி விதி என்னன்னு சொல்லணும்னா, ஒரு கரும்பொருள் வந்து பண்ணா கதிர்வீச்சால் உமிழப்படும் பெரும செறிவு கொண்ட அலைநீளமானது அக்கரும்பொருளின் வெப்பநிலைக்கு எதிர் தகவல் இருக்குன்னு சொன்னாரு. சரியா. அதாவது இப்போ ஒரு கரும்பொருள் இருக்குது. சரியா. அந்த கரும்பொருள்ல உமிழப்படக்கூடிய ஒரு அலைநீளம் இருக்கு. அந்த அலைநீளத்துடைய அந்த அலைநீளத்துக்கு அதிகபட்சமா ஒரு வேவ் லென்த் ஒன்று இருக்கும். அதிகபட்ச அலைநீளம் இருக்கும். சரியா. அலைநீளம்னா என்னது, இது வந்து பண்ணா ஒரு வேவ் வந்து இந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்க. இது வந்து என்னது, ஒரு வேவ் இருக்குது, ஒரு அலை இருக்குது. சரியா. இந்த 2 அகடு அல்லது 2 முகடுக்கு, இது வந்து அகடுன்னு சொல்லுவாங்க, 2 அகடுகளுக்கோ இல்ல 2 முகடுகளுக்கோ இருக்கக்கூடிய தொலைவு தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஆக்சுவலி என்னன்னு சொல்லுவோம், லாம்டா அலைநீளம் சொல்லுவோம். சரியா. அப்ப இந்த அலைநீளமானது எதுக்கு எதிர்த்தகவல் இருக்குன்னா டெம்பரேச்சருக்கு. சரியா. டெம்பரேச்சருக்கு என்னது எதிர்த்தகவல் இருக்குன்னு சொல்லுவாங்க. சரியா. ஓகே. அந்த டெம்பரேச்சர் என்னவா இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த டெம்பரேச்சர் உனக்கு கெல்வின் வெப்பநிலையில இருக்கும். அந்த டெம்பரேச்சர் என்னவா இருக்கணும், கெல்வின் வெப்பநிலையில இருக்கும். அதாவது மனுஷன் இங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஓகே, மனுஷன் இங்க என்ன சொல்றாருன்னா, ஓகே, லாம்டா எம் இன்ட்டு டி. சரியா. லாம்டா டீயோட மதிப்பு என்னவா இருக்குன்னா மாறிலியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் சொல்லுவாரு. லாம்டா டீயோட மதிப்பு என்னவா இருக்கும், மாறிலியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் யாரு இவர் சொன்னது. புரிஞ்சா ஆக்சுவலி புரிஞ்சா. இதுதான் வந்து பண்ணா வியன் வந்து பண்ணா சொன்னது இதுதான். ஓகே. வியன் சொன்னது என்னது, இதான் வந்து வியன் வந்து பண்ணா சொன்னது இதான் வந்து பண்ணா மனுஷன் சொன்னது. ஓகேவா. ரைட். ஓகேவா. இதுல எதுவும் டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன். சரியா. இதுல எதுவும் டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன். அது வந்து லாம்டா எம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு T⁻−1 கூட அப்படி கூட நம்ம என்ன பண்ணலாம் சொல்லிட்டு போயிடலாம். ஓகே. கொஸ்டின் போலாமா. ஓகேவா. சரி ஓகே. இங்க லாம்டா எம் அப்படின்றது என்னது, அது மாதிரி தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கோ. லாம்டா எம் அப்படின்றது என்னன்னு பார்த்தோம்னா வேவ் லென்த் கரஸ்பாண்டிங் டு மேக்ஸிமம் எனர்ஜி. சரியா. அதாவது என்னது, வேவ் லென்த் கரஸ்பாண்டிங் டு மேக்ஸிமம் எனர்ஜினா அதிகபட்ச ஆற்றலை பொறுத்து இதுவா கதிர்வீச்சுனா பெரும செறிவு கொண்ட அலைநீளம் அப்படியே வச்சுக்கோ. என்ன சொல்லுது, ஓகேவா.
பெருமச்செறிவு கொண்ட அலைநீளம். ரைட்டா? பெருமச்செறிவு கொண்ட அலைநீளம்ப்பா. ஓகேவா? அடுத்து 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 சரியா? ஓகேவாடா, ஸ்ட்ரெயிட்டா டைரக்டா கொஸ்டின் தான். ஸோ இங்கு லாம்டா எம் என்பது அலைநீளத்தை குறிப்பிடுகிறது. மேலும் கரும்பொருளின் வெப்பநிலை T என்னென்னு கதிர்வீச்சால் ஏற்படும் வெப்பநிலை என்ன? அப்போ லாம்டா எம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு T⁻⁻1. ஸோ அதான் ஆன்சர். அதர்வைஸ் வந்து என்னன்னு சொல்லலாம், 1/Tன்னு கூட சொல்லலாம். இதுதான் வந்து என்னோட ஆன்சர். சரியா? அடுத்த கொஸ்டின். ஒரு கரும்பொருள் 1500 வெப்பநிலை கெல்வினில் சரியா 5000 ஆம்ஸ்டாங் அலைநீளம் கொண்ட கதிர்வீச்சை உமிழ்கிறது. சரியா? அப்ப எவ்வளவு T1ஓட மதிப்பு இவனே சொல்லிட்டு எவ்வளவு சொல்லிட்டான், 1500 டிகிரி கெல்வின் அப்படின்னு சொல்லிட்டான். ஓகே, அப்ப அதோடைய இது எவ்வளவு, என்னது அலைநீளம் எவ்வளவு சொல்ல பார்க்கலாம். அலைநீளத்தோட மதிப்பு லாம்டா எம்மோட மதிப்பு வந்து பண்ணானது 5000 ஆம்ஸ்டாங் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரைட்டா? அப்போ வெப்பநிலை 1000 டிகிரி செல்சியஸாக உயர்த்தப்படும் போது 1000 டிகிரி செல்சியஸா உயர்த்தலாம். சரியா? அப்ப இங்க செல்சியஸ்ல கொடுத்துருக்க அந்த கெல்வின்ல மாத்தினா எவ்வளவு தெரியுமா, 2500 கெல்வின் வரும். சரியா? அப்போ T2ஓட மதிப்பு எவ்வளவு, 2500 கெல்வின் டிகிரி. சரியா? அப்போ என்னது λ2ஓட மதிப்பு என்னது, இங்க ஒண்ணுமே இல்லடா, ரொம்ப ஈஸி. λ1 T1 சமம் என்னது λ2 T2ன்னு வருமா? λ2 T2ன்னு சொல்லிட்டு வரும். கரெக்டா? அப்ப λ1/λ2 எவ்வளவு, T2/T1ன்னு வரும். கரெக்டா? எனக்கு இங்க என்ன தேவை, λ2 தான் வேணும். அப்ப λ2 என்ன சொல்லலாம், λ2 λ1 T1/T2ன்னு சொல்லலாமா? T2ன்னு சொல்லலாமா? ரைட்டு. ஸோ அதை அப்படியே T2 இங்க கொண்டு வந்து தான் வேலையை முடிஞ்சிச்சு. இல்லை எதுக்கே இந்த சுத்தின்னு வர அப்படின்ட்டு என்ன பண்றது. ஓகே, λ2 λ1ஓட மதிப்பு எவ்வளவு சொல்லி பார்க்கலாம், 5000 ஆம்ஸ்டாங். ஓகே, T1ஓட மதிப்பு எவ்வளவு, 1500 கெல்வின். T2ஓட வேல்யூ எவ்வளவு, 2500 கெல்வின். சரியா? போடு, இதுவும் காஞ்சிச்சுன்னா 2000. அப்ப λ2ஓட மதிப்பு எவ்வளவு, 3000 ஆம்ஸ்டாங். λ2ஓட மதிப்பு எவ்வளோப்பா, ஆக்சுவலி 3000 ஆம்ஸ்டாங். அவ்வளோதான் ஆன்சர். புரிஞ்சா? 3000 ஆம்ஸ்டாங் தான் அது ஆன்சர். ஓகே, அடுத்து ஒரு கரும்பொருள் 727 டிகிரி செல்சியஸ் ஆற்றல் வீதமானது எதன் தகவலுக்கு சமம்னு சொல்லிட்டு கேட்காங்க. சரியா? அதாவது ஆக்சுவலி இது கொஸ்டின் ப்ராப்பரா டிரான்ஸ்லேஷன் பண்ண முடிஞ்ச அளவுக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்கேன், நோ இஷ்யூஸ். சரியா? அப்ப 727 டிகிரி செல்சியஸ் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா எவ்வளவு, 1000 கெல்வினுக்கு சமமா இருக்கும். 1000 டிகிரி கெல்வினுக்கு சமமா இருக்கும். அப்ப நம்மளுக்கு தெரியும் என்னது, ஸோ பிளாக் பாடி. அப்ப அந்த வெப்பநிலையானது எதுக்கு சமமா இருக்கும்பா, அப்ப அதோடைய ஆற்றல். சரியா? ஆற்றல் வீதம். ஓகே, ஆற்றல் அப்படின்றது எதுக்கு சமமா இருக்கும், ஸோ ஆற்றல் வந்து பார்த்தோன்னா T⁴ சமமா இருக்கும் ப்ரோ, டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும் ப்ரோ. அப்ப எனர்ஜி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு என்னது, 1000 பவர் 4க்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும். அதான் என்னோட ஆன்சர். சரியா? ஓகே, ஸோ இதோடய வந்து பார்த்தோம் அப்படின்னா தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் டே 38 முடிஞ்சிச்சு. கிட்டத்தட்ட வந்து 4 நாள் வந்து இந்த பாடத்தை நடத்தியிருக்கேன். கரெக்டா? ஓகே, நாள்ல என்னென்ன பார்த்தோம், ஆக்சுவலி நாள்ல வந்து இன்னும் அவ்வளோ பெருசாலாம் பார்க்கல. அதாவது டெம்பரேச்சர் ஸ்கேல். ஓகே, என்னது ஒரு டெம்பரேச்சர்லேருந்து இன்னொரு டெம்பரேச்சருக்கு எப்படி மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் மொத்தமாக பார்த்துடணும். கரெக்டாக? அதுலேருந்து வந்து கொஷின்ஸு, ஸோ எப்படியெல்லாம் அதில் கொஷின்ஸ் வரும், டேரெக்டாக கொஷின்ஸ் வந்து எப்படியெல்லாம் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை சொல்லி கொடுத்துருந்தேன் ஃபர்ஸ்ட் நாளில். ஓகே, 2வது நாளில் வந்து பார்த்தோன்னா 2வது வந்து தெர்மல் எக்ஸ்பான்ஷன். சரியா? எக்ஸ்பான்ஷன் வந்து எப்படி எக்ஸ்பான்ஷன் ஆகுது. சரியா? டைம் பீரியட் ஆஃப் பெண்டுலத்தில் வந்து எப்படி எக்ஸ்பான்ஷன் நடக்கும், அதுக்கப்புறமா அதில் அடர்த்தியில் ஏற்படக்கூடிய மாற்றம் என்னவா இருக்கும், தென் பயான்சி ஃபோர்ஸில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்லாம் சொன்னேன். ஓகே, அதுக்கப்புறமா அதிலே ஸ்பெசிஃபிக் ஹீட்டை பற்றியெல்லாம் கொஞ்சம் சொல்லின்னு வந்து நினைக்கிறேன். ஓகேவா? அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தா கலோரிமெட்ரி. 3வது நாள் வந்து என்ன பண்ணோம், கலோரிமெட்ரியை பற்றி பார்த்தோம். 3வது நாள் தான் ஆக்சுவலி ஸ்பெசிஃபிக் ஹீட்டு, லேட்டன் ஹீட்டு, அப்புறம் கலோரிமெட்ரி அது எல்லாமே பார்த்தோம். இன்னைக்கு வந்து என்ன பண்ணோம், கம்ப்ளீட்டாக வந்து வெப்பநிலை மாற்றத்தை பற்றி பார்த்துட்டு இந்த லெசன் வந்து இதோட முடிச்சிட்டோம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். பாய் கைஸ்.